கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் பங்கு பெறவும் சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை தியானிக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரையும் இங்கு தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோத்திரங்களை நாம் இந்த நாளில் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான ஆராதனையின் பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த நாளிலும் கூட நமது ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு தூமாவின் பாரம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல இதற்கு ஆதார வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அடுத்த வசனம். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சொல்லை நாம் இன்னைக்கு பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்புக்கான ஆதார வசனம் இதுதான். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 11 மற்றும் 12ஆம் வசனத்தில் தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்கிறார். இப்போ தூமாவின் பாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சேயரிலிருந்து என்னை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாரை நோக்கின்னு தெரியல. ஜாமக்காரனே அப்படின்னு ஜாமக்காரனை நோக்கி கூப்பிட்றான்னு அர்த்தம். அப்போ ஜாமக்காரன் நோக்கி இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்குறாரு. அதற்கு ஜாமக்காரன் பதில் சொல்றாரு 12ஆம் வசனத்தில். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. அவர் சொல்றாரு, விடியற்காலமும் வருது, ராக்காலமும் வருது, நீங்க கேட்க மனதானா திரும்பி வந்து கேளுங்க அப்படிங்கிறார். இப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த நம்ம தூமாவின் பாரம் அப்படிங்கிற பாடத்தில் தலைப்பு கேட்கும்போது கூட இந்த ஒரு ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நிறைய பாரம் குறித்து பேசியிருப்பார். அதாவது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோனின் மேல் வரக்கண்ட பாரம் அப்படிம்பார். அடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பாரமாக அதில் சொல்லிட்டு வருவார். அதில் பார்க்கும்போது மோவாப்பின் பாரம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தது தீருவின் பாரம் அப்படிம்பாரு. இப்படி எகிப்தின் பாரம் அப்படிம்பாரு. அடுத்தது பார்க்கும்போது கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக மோவாப்பின் பாரம், தீருவின் பாரம், எகிப்தின் பாரம், கடல் வனாந்தரத்தின் பாரம் இதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பாருங்க, இவங்கெல்லாம் இஸ்ரேலை சுற்றி இருந்த புறஜாதி தேசங்கள், இஸ்ரேல் ஜனங்களை சுற்றி இருந்த புறஜாதி தேசங்கள். அந்த தேசங்களுக்கு தான் தேவன் அநேக பாரங்கள் கொடுக்குறார். பாரங்கள் அந்த தேசங்களுக்கு தான் சொல்றார், எகிப்தின் பாரம் அப்படிங்கிறார். அப்போ இந்த பாரங்கள் அவங்களுக்கு தான் சொல்றார் தேவன். கடைசியாக சொல்லிட்டு தான் இங்கே சொல்றாரு தூமாவின் பாரம் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஒரு பாரம் அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக் கிளாஸ்லேயே படிச்சுக்கிறோம். பாரம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, எரேமியா தீர்க்கதரிசி அதுக்கு விளக்கம் தரார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு ஆசாரியன் ஆகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும் ஆசாரியன் ஆகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க எடுத்துக்கொண்ட பாடமானது ஒரு தீர்க்கதரிசன பாடம். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தத்தக்கதான ஒரு பாடத்தை தான் நம்ம நாள் தியானிக்க போகிறோம். நமக்கு காலத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிப்பான பாடம் தான் நமக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பாரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று ஒரு ஜனமாகிலும் இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு ஆசாரியன் உன்னை கேட்டால் என்ன சொல்றாருன்னா, உங்களை தள்ளி விடுவேன் அப்படிங்கிறதா பாரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ கர்த்தராலே சுமரும் பாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களை நான் தள்ளி விட்டுருவேன்,
அப்படின்னு தேவன் சொல்றார். இப்போ பாரம் என்றால் தேவன் தள்ளி விட்டுருவார்னு அர்த்தம். தள்ளி விடுறதுங்கிறது கைவிட்டு விடுவார்னு அர்த்தம். அதான் 34ஆம் வசனத்துல கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்கிறார். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாரம் என்றால் கர்த்தர் தள்ளிவிடுறதுன்னு அர்த்தம், அவர் கைவிடுறதுன்னு அர்த்தம், அவர் ஒரு தண்டனை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே படிக்கிறோம் தூமாவின் பாரம் அப்படிங்கிற பாடம். இந்த தூமா அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 29 மற்றும் 30ஆம் வசனத்தை படிக்கலாம். இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா. பாருங்க, அதாவது இஸ்மயேல். இந்த இஸ்மயேல் யாருங்க? ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன். யாருங்க? ஆபிரகாமுடைய அடிமை, ஆபிரகாமுடைய மனைவியாகிய, அதாவது அடிமை பெண் சாராள் அவசரப்பட்டு கொடுத்த அந்த அடிமை பெண். அந்த அடிமை பெண்ணுக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்த குமாரன் தான் இஸ்மயேல். அந்த இஸ்மயேலுக்கும் 12 குமாரர்கள். அந்த 12 குமாருடைய ஒருத்தன் தான் பார்க்கும்போது தூமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய பேர் தான் தூமா. இந்த தூமா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அமைதி அப்படிங்கிற வார்த்தையை அடையாளப்படுத்துது. தூமா என்றால் அதாவது அமைதி மற்றும் குழப்பம், அமைதி மற்றும் குழப்பம் அப்படின்னு நிலவுகுதுன்னு அர்த்தம். இதுதான் தூமாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த தூமாவின் பாரம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது இந்த தூமா யாருன்னா இஸ்மயேலுடைய பையன்னு பார்த்துட்டோம். ஆனால் பார்க்கும்போது அந்த வசனத்தை சொல்லுது சேயீரிலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ சேயீர் அப்படிங்கிறது யாருன்னா, யார் வாழ்ந்த அந்த இடத்துல யார் வாழ்கிறாங்கன்னா ஏசாவின் மக்கள் வாழ்கிறாங்க. பாருங்கள் அன்புக்குரிய சொல்ல, அதாவது இந்த தூமா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அமைதி கலந்த குழப்பம்னு அர்த்தம். அமைதிக்கு ஒரு, அப்போ தூமாவின் பாரம்னா அங்கே அமைதி கலந்த குழப்பத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த தூமா என்பவர் இஸ்மயேலுடைய குமாரனை அடையாளப்படுத்துறார். அதான் படிக்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தோட 14ஆம் வசனம் வாசிக்கலாம். பைபிள் எடுத்து வாசி. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 14. மிஸ்மா, தூமா, மாசா. பாருங்க, தூமா இவங்களாம் யாருங்க? இஸ்மயேலுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இஸ்மயேலுடைய மக்கள். ஆனால் இந்த சேயீர் யாரை அடையாளப்படுத்தியது பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து. அதாவது இங்கே பார்க்கும்போது ஏசா யாக்கோப், ஏசா ஏசா யாக்கோப் ஈசாக்குடைய பசங்க. அதில் இங்கே ஏசாவை குறித்து படிக்கும்போது ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற ஏதோம் அப்படின்னா அது ஏசாவுடைய பையன்தான் ஏதோம். அவங்க இருந்த தேசம் தான் சேயீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தூமா அப்படிங்கிறது யாருன்னா இஸ்மயேலோட பையன். இந்த ஏதோம் யாருன்னா ஏசாவுக்கு இருக்குது. அப்படின்னா என்னன்னா இந்த ஏசாவின் மக்கள் அந்த தூமா பகுதியில் போய் கலந்து அந்த இஸ்மயேல் சந்ததியோட கலந்துட்டாங்க. இஸ்மயேல் சந்ததியோட தான் இந்த ஏசா சந்ததி கலந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஏசா கட்டின மனைவி யாருங்க? பஸ்மாத் அப்படிங்கிறது இஸ்மயேலோட புள்ள. இப்படியாக இவங்க ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே படிக்கிறோம் இந்த தூமாவின் பாரம் அப்படிங்கிறது. அந்த அடுத்த ஸ்டைல் போடுங்க, ஏசா தூமா இது ரெண்டும் கலந்த பகுதி பேர் என்ன சொன்னால் இதுமேயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமேயா. அடுத்த ஸ்டைலோட மேப்பில் பார்க்கும்போது பாருங்கள், அந்த மேப்பில் இது இஸ்ரேலுடைய மேப்பு, கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். அங்கே கீழே பார்க்கும்போது கிங்டம் ஆஃப் ஜூடா. இந்த சைடு பாலஸ்தீனா இருக்குது மேற்கு பக்கம். அங்கே பார்க்கும்போது வடபுறம் அம்மோன் மற்றும் மோவாப் இருக்குது. இங்கே கீழே பாருங்கள் கிங்டம் ஆஃப் ஏடோம். ஏடோம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஏதோம் தேசம். அந்த ஏதோம் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம் தான் என்னென்னா பெட்ரா. பெட்ராங்கிற பட்டணம் ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுக நகரம் மாதிரி, அது ஒரு வியாபார நகரம். அது அந்த ஏதோம் கீழே கொடுத்துருப்பாரு கிங்டம் ஆஃப் ஏதோம். இங்கே தான் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம் பாடமாக.
அப்போ இது வந்து பார்க்கும்போது இஸ்மாயில் சந்ததியோட இந்த ஏசாவின் சந்ததி கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலப்படமான இடம் தான் அந்த சேயீர் அப்படின்னு சேயீர் தேசம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்கும்போது இங்கே நமக்கு ஏற்கனவே நம்ம நிழலும் பொருளும் பாடத்தில் பார்க்கும்போது எகிப்து எதை குறிக்கும்? அடுத்த சைடில் எகிப்து வந்து உலகத்தை அடையாளப்படுத்தும், உலகத்தை அடையாளப்படுத்தும் எகிப்து. அப்போ அந்த ஏதோம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, ஏதோம் வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஏதோம் யாருங்க? ஏதோம் வந்து அடுத்த சைடு ஏசா வம்சம். ஏதோம் வந்து ஏசா வம்சம். ஈசாக்குடைய பையன் மூத்த மகன் ஏசா. ஏசாவை குறித்து நம்ம படிச்சோம்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஏசா யாக்கோப்பு. அடுத்த சைடு பாருங்க, ஏசா யாக்கோப்பு. இதில் வந்து ஏசா யாக்கோப்புல யாக்கோப்பு வந்து அவனுடைய பேர் வந்து யாக்கோப்பு எத்தனை என்று அழைக்கப்படுது. ஆனால் தேவன் என்ன பேர் மாற்றி வச்சார்? இஸ்ராயேல் மாற்றி வச்சார். ஏன்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் அப்படிங்கிறனால இஸ்ராயேல் மாற்றி வச்சார். ஆனால் யாக்கோப்பு வந்து பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு கேரக்டர் காமிச்சார். காரணம் என்னன்னா, ஏசா வந்து ஒருவேளை போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக என்ன பண்ணார்? தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டார். யாருக்கு? தன்னுடைய சகோதரனான யாக்கோப்புக்கு. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரியல, அதனால வித்துட்டார். ஆனா அந்த ஏசா வந்து ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதனாக இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். ஆனா யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசின்னு வாசிக்கிறோம். அப்படின்னு என்னன்னா ஹோம் கீப்பர். ஹோம் கீப்பர்னா வீட்டில் இருந்து வீட்டினுடைய காரியங்களை பராமரிக்கிறவர். அப்படியாக வந்து இந்த யாக்கோப்பு யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறாரு. அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். இன்னைக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலையில ஏசா யாருக்கு அடையாளம், யாக்கோப்பு யாருக்கு அடையாளம்னா, யாக்கோப்பு இஸ்ரேல் சந்ததியினுடைய முற்பிதா. அவர் வந்து பார்க்கும்போது அவர் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனத்தை அடையாளப்படுத்துறார். அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் யாரு? யாருங்க? நாம தான். திடீர்னு அப்படி யோசிக்கிறீங்க, யாருன்னு கேட்டா அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நாம தான். ஆனா அந்த ஏசா வந்து பாருங்க அந்த பெயர் சபை அடையாளப்படுத்துறார். ஏசா வந்து பெயர் சபை அடையாளப்படுத்துறார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்குறோம், எகிப்து வந்து உலகத்தை அடையாளப்படுத்துகிறது. எகிப்து உலகத்தை அடையாளப்படுத்துது, ஏசா வந்து பெயர் சபையை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பெயர் சபை இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை துன்பப்படுத்துது. நமக்கு நல்லா தெரியும். ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சீசர்களை செலக்ட் பண்ணார். அங்கே செலெக்ஷன் ஆரம்பிக்குது, சீசர்கள் செலெக்ஷன், உண்மையான திருச்சபையின் செலெக்ஷன். அங்கிருந்து அப்படியே செலெக்ஷன் ஆகி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்குது. இதில் இடப்பட்ட காலத்தில் கிபி 325 யாருன்னா அதுன்னா அங்கே ரோம பேரரசு வருது, கான்ஸ்டன்டைன் பேரரசன். அவர் ஓவர் நைட்டில் கிறிஸ்தவனாகி ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அங்கே உபத்திரவங்கள் அதிகமாகுது. ரோம திருச்சபை ரோமன் கத்தோலிக்கினால அங்கே உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு அங்கே ஆபத்து. அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்கள் பார்க்கும்போது ஆட்சி காலத்தில் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு பயங்கரமான ஆபத்து தான் இருந்துச்சு. அவர்கள் வந்து மிகுந்த சித்திரவதைக்குள்ளானாங்க, மிகுந்த கொடுமைக்குள்ள உள்ளானாங்க. அப்போ இந்த ஏதோம் அப்படின்னா பெயர் சபை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம். இவங்க வந்து ஏன் தேவன் இவங்க வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுவதும் பாழாவாய், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு. பாருங்க, அதாவது இங்க ஏன் சொல்றாரு ஏதோமைக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாருன்னா, இஸ்ரேல் வம்சத்தார் வந்து அந்த அவங்க சுதந்திரம், இஸ்ரேல் வம்சத்தார் அந்த ஜனங்கள் வந்து பாழா போனதை கண்டு மகிழ்ந்துச்சான். யாருன்னா இந்த ஏதோம் ஏசாவின் சந்ததி வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து பாழாய் போறதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்க வந்து கஷ்டப்படுறது, அவங்க வேதனைப்படுறது, அவங்க துன்பம் அனுபவிக்கிறத பார்த்து ஒரு குரூப் வந்து சந்தோஷப்பட்டுச்சான். அந்த சந்தோஷப்பட்ட குரூப் யாருன்னா இந்த ஏசா வம்சம். அதனால சொல்றாரு, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன் அப்படிங்கிறாரு. என்னுடைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்பட்ட இல்லை, அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து இல்லை, உனக்கு அதே மாதிரி நான் கஷ்டத்தை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாரு, சேயீர் மலையே அப்படின்னு சொல்றாரு. அந்த சேயீர் மலையே தான் இது எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஏசாயா சொன்னார், தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து அப்படின்னு படிச்சோமா இல்லைங்களா? அப்ப இங்க பாருங்க, சேயீர் மலையே ஏதோமே நீ முழுவதும் பாழாவாய் அப்படிங்கிறார். அந்த ஏதோமுக்கு என்ன சொல்றாருன்னா, முழுவதும் நீ பாழாயிருவே அப்படிங்கிறார்.
ஏதோம் என்பது பேர்சபையை அடையாளப்படுத்துகிறது. இந்த பேர்சபை முழுவதுமே, பேர்சபை அமைப்புகள் முழுவதுமே பாழாய் போக போகுது அப்படின்னு நிறுத்தினா ஒன்றுமில்லாம டெஸ்ட்ராய்ட் ஆக போகுது. அதனால நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுங்கிறார். அப்போ தேவன் யார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகம் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை துன்பப்படுத்தி கொலை செஞ்சு நிறையா பாருங்க, அதாவது 2ஆம் சபையின் காலகட்டத்திலெல்லாம் பாருங்க பயங்கரமான உபத்திரவங்கள் தேவ பிள்ளைகளுக்கு. அப்போ நிறைய பேர் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. அப்போ அவர்கள் பாழாய் போனதை கண்டு இந்த ஏதோ வம்சத்தை நான் வந்து சந்தோஷப்பட்டாங்களாம். அது மாதிரி உங்களுக்கு நான் செய்வேன்னு தேவன் சொல்றார். ஏன்னா பதில் வந்து நான் செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ கவனிக்கலாம், அப்போதான் நான் கர்த்தரை நீங்க அறிஞ்சிக்குவீங்க அப்படிங்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்றாரு, யோயேல் கூட இதை சொல்றாரு. யோயேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யூத புத்திரனின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்தரம் ஆகும். பாருங்க, அந்த யூதா புத்திரனின் தேசத்துல பாருங்க, யூதா புத்திரர் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க. அது வந்து தேவ ஜனங்கள். அந்த தேசத்துல குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினாங்களாம். குற்றமில்லாத தேவ பிள்ளைகளோட ரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகுங்கிறார். அப்போ இந்த உலக ஜனங்களால, எகிப்து என்பது உலக ஜனங்கள், இந்த உலக ஜனங்களால உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலகாலமா உபத்திரவங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தினுடைய உலக ஜனங்களால, உலகத்தினுடைய அரசாங்கங்கள், உலக ஜனங்களால நிறைய ஆபத்து தான். அதான் சொல்றாரு, அவர்களுக்கு செய்த கொடுமை. தேவன் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கூடிய கொடுமைகளை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிறது இல்லை. அதான் சொல்றாரு, அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகுங்கிறார். எகிப்துனா உலகம், உலகத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறேங்கிறார். அப்ப ஏதோ வந்து பாழான வனாந்தரமாகுங்கிறார். ஏதோ வந்து பாழான வனாந்தரமாயிருங்கிறார். ஏதோமின் மேல் வரக்கூடிய தண்டனை மிக கொடியதா இருக்குங்கிறார். அங்க வந்து செல்வ செழிப்பான ஒரு நகரம் போன்று இருக்குது இந்த ஏதோம். இன்னைக்கு பேர்சபைகள் பாருங்க, பேர்சபை அமைப்புகள், பாபிலோன் அமைப்புகள் பயங்கரமா இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய செல்வ நிலைமைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா சொல்றாரு, தேவன் சொல்றாரு, ஏதோ பாழான வனாந்தரம் ஆயிருங்கிறார். பாழான வனாந்தரம்னா என்ன இருக்கும்? பாழான வனாந்தரத்துல அங்க வந்து பார்க்கும்போது அது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தேசமா இருக்காது, இடமா இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொடிய மிருகங்கள் தான் இருக்கும். அங்க மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்காது. அதான் வந்து பாழான வனாந்தரம். வனாந்தரம்ன்றாலே இது மாதிரிதான் இருக்கும். அது பாழான வனாந்தரம்னா அது ரொம்பவும் ஒரு மோசமான நிலைமையில இருக்குங்கிறாரு. அப்ப ஏதோ வந்து அந்த மாதிரி ஆகுங்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பாருங்க, அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ தான் யாருன்னு அடையாளப்படுத்தினா மகா பாபிலோன். நான் படிச்சோமா இல்லைங்களா? படிச்சிருக்கிறோம். மகா பாபிலோன் அந்த வேசி. அந்த ஸ்திரீ வந்து பரிசுத்தவான்கள் ரத்தத்தினால, இயேசுனுடைய சாட்சிகளின் ரத்தத்தினால வெறி கொண்டிருக்குதான். அப்போ எசபேலை போல, எசபேல் ஆகாப் ராஜா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எசபேல் வந்து யார் கிடையாளம்னா இந்த மகா பாபிலோன் கிடையாளம். ஆகாப் ராஜா உலக சாத்தானுக்கு கிடையாளம். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அங்க தேடி தேடி கொலை செஞ்சாங்க. அது போல இங்க மகா பாபிலோன் இந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினால, இயேசுடைய சாட்சிகளின் ரத்தத்தினால என்ன பண்ணிக்க வெறி கொண்டிருக்கான். அப்படின்னு நினைத்துனா அவங்க ரத்தத்தை வந்து அதிகமா குடிச்சிருக்கு. அப்படின்னா அதிகமான தேவனுடைய பிள்ளைகளை பழி வாங்கியிருக்கு. அவளை நிறைய பேர்த்து கொலை செஞ்சுக்கிறாங்க. அதான் சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு தூமாவின் பாரம் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த சைடு தூமாவின் பாரம் அப்படின்னு தேவன் ஏன் சொல்றாருன்னா, தூமாவுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். தூமா என்பது பாருங்க, இந்த தூமா என்பது பாபிலோன் மற்றும் இந்த சேயீர் ஏதோம், இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருக்கிற இடம் தான் தூமா. அது இதுமேயா என்று அழைக்கப்படுது. இதுமேயா என்றும் அழைக்கப்படுது, தூமா என்றும் அழைக்கப்படுது. இந்த பாபிலோனும் சேயீரும் மிக்ஸ் ஆகியிருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தூமாங்கிற பகுதி. இதுக்கு தான் சொல்றாரு, இந்த ஒரு குழப்பம் நிறைந்த பகுதிக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. பாபிலோன் என்றால குழப்பம்தான். அங்க வந்து ஒரு தண்டனை கொடுக்க போறாங்கிறார். ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறோம், கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படிங்கிறது. அடுத்த சைடில் கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு நினைத்துங்க. கடல் வனாந்தரத்தின் பாரம். கடல் என்றால் எதை குறிக்கும்? வனாந்தரம் என்றால் எதை குறிக்கும்? பாரம் என்றால் எதை குறிக்கும்?
பாரம் என்றால் தள்ளிவிடுவேன், உங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுப்பேன். கடல் என்றால் கடல் எப்பவுமே கொந்தளிச்சுட்டு இருக்கும். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அப்புறம் வனாந்தரம் அப்படின்னா ஒழுங்கற்ற இடம். அப்போ ஒழுங்கற்று கொந்தளித்து கொண்டிருக்கூடிய ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்? தள்ளி விடுவேன், அவங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கவனிக்கிறோம், இங்க தூமாவின் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏசாயா 21 அதிகாரம் 5வது வசனத்துல. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களை எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர், ஏசாயா 21 அதிகாரத்துல நாம் படிச்சுட்டு வரோம். அதாவது பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வெய்யுங்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய நியாயத்தீர்ப்பு இந்த பூமியில் வரப்போகுது. எல்லாம் அழிய போகுது, எகிப்தும் அழிய போகுது, பெருசபைகளும் அழிய போகுது. தேவன் சொல்றார், இப்ப என்ன பண்றாருன்னா பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படிங்கிறார், ஜாமக்காரரை வெய்யுங்கள் அப்படிங்கிறார், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கிறார். இதை இங்கிலீஷ்ல படிக்கும்போது வாசிங் சிஸ்டர், இங்கிலீஷ்ல ஏசாயா சாப்டர் 21 verse, சாப்டர் 5th verse. Prepare the table, watch in the watchtower, eat, drink, arise, ye princes, and anoint the sealed. பாருங்க, அதாவது இங்க வாட்ச் இன் தி வாட்ச் டவர், ஈட், ட்ரிங்க், அரைஸ், அதாவது புசியுங்கள், குடியுங்கள், அதாவது எழுதுருங்கள், அதாவது அரைஸ் ஏ பிரின்சஸ், அதாவது இளவரசர்களே சொல்றாரு. அண்ட் அனாய்டட் த சீல்டு அப்படின்னா பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் அப்படிங்கிறார். அப்ப இங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது இங்க உலகத்துக்கும் பேசபைகளுக்கும். அதற்கு முன்பதாக தேவன் சொல்றாரு, நீங்க பந்தியை ஆயத்தப்படுத்துங்கிறார், ஜாமக்காரர் வையுங்கள் அப்படிங்கிறார். இப்ப பந்தியை ஆயத்தப்படுத்தணும், ஜாமக்காரர் வைக்கணும், அப்புறம் புசியுங்கள், நல்லா சாப்பிடுங்க, பந்தியில் நிறைய உங்களுக்கு பரிமாறப்படுது, நல்லா சாப்பிடுங்க, குடியுங்கள், பிரபுக்களே நீங்க எழுந்து உங்களுடைய பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கிறார். நீங்க யாரை சொல்றாருன்னா அன்புக்குரிய சொல்றீங்க, நம்மகிட்ட தான் சொல்றாரு. இங்க நீங்க பந்தியை ஆயத்தப்படுத்துங்கிறார். நிறைய பந்திகள் இங்க ஆயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த உலகத்துக்கும் பெருசபைக்கும் மாபெரும் அழிவு போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தேவன் என்ன பண்ணார்னா அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார்னா அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறைகட்டி கொண்டு அவர் பந்தி பரிமாறிட்டு இருக்கார். பந்தியை ஆயத்தப்படுத்த சொல்றார். இப்ப நிறைய பந்திகள் பாருங்க, நமக்கு எண்ணற்ற பந்திகள் நமக்கு ஆயத்தமா தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. நாம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சத்தியத்தை, எவ்வளவு வேணாலும் சத்தியத்தை பருகலாம். இப்ப என்ன சொல்றாருன்னா புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களை எழுந்து உங்கள் பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதாவது அனாய்ட் த சீல்டு அப்படின்னா பரிசை என்பது கேடகம். இந்த கேடகத்துக்கு என்ன பூசணும்? ஒரு போர் வீரன் போர்க்களத்துல கேடகம் இல்லாம அவன் இருக்க முடியாது. ஏன்னா கேடகம் என்பது எதிரியினுடைய அவனுடைய ஆயுதங்கள், வில் மற்றும் அம்பு மற்றும் ஈட்டிகள் குத்த வரும் பொழுது அந்த கேடயத்தை கொண்டு தான் தடுக்க முடியும். அப்போ ஒரு முன்னை போர் வீரன் கேடயம் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. அவனுக்கு எந்த திசையிலிருந்து தாக்குதல் வந்தாலும் அவன் எளிதாக தடுக்க முடியும். பாருங்க, பின்னாடி வந்தா கூட என்ன பண்ண முடியும்னா அதுக்கு தான் பரிசுகளுக்கு எண்ணெய் பூச சொல்றாரு. ஏன்னா இங்க ஒரு ஆபத்து, நாம் போர்க்களத்துல தான் இருக்கிறோம், ஆனா அதே நேரத்தில் இங்க பந்தி பரிமாறப்பட்டிருக்கு. நல்லா புசித்து குடித்து ரெடியா இருக்கணும், பட் ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா பிரபுக்களே அப்படின்னு நம்மளை பார்த்தா சொல்றாரு, உங்களுடைய பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம பரிசைன்னு நமக்கு கேடகத்துக்கு எண்ணெய் பூசியே வைக்கணும்னா நம்மளை முன்னாடி அட்டாக் பண்ணாலும் நமக்கு தெரியும், நம்ம கண் பார்வை முன்னாடி தான் இருக்கு, நம்ம பார்த்து அவங்க எதிரிகளுடைய தாக்குதல் நம்ம ஈஸியா நம்ம அதுல தப்பிச்சிருவோம். ஆனா இந்த பின்னாடி தாக்கக்கூடியவர்கள் இந்த கேடகம் தான் காட்டி கொடுக்கும். கேடகம் என்பது எண்ணெய் பூசி வைக்கும் போது கண்ணாடி போல பின்னாடி நடக்கிறது முன்னாடி தெரியும். எப்படி நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி வர வண்டிகளை பார்க்குறோம் அந்த மிரர்ல, சைடு மிரர்ல, அது போல இந்த பரிசைகளுக்கு எண்ணெய் பூசும் பொழுது அந்த பரிசை எப்படி ஒரு போர் வீரன் பிடிச்சிருந்தாருன்னா பின்னாடி யாராச்சும் குத்த வந்தா கூட அந்த பரிசுகளை தெரிஞ்சிடும், அந்த கேடகத்தில் தெரிஞ்சிடும். உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, கேடகத்தை பின்னாடி வைப்பார். பின்னாடி குத்துறவனை அப்படி இந்த கேடகத்தை பின்னாடி வச்சு அந்த தாக்குதலும் தப்பிச்சிருவார். அதனாலதான் உங்களுடைய பரிசுகளுக்கு எண்ணெய் பூசுங்கிறார். அப்போ பரிசைகள் என்பது என்ன? விசுவாசம் என்னும் கேடகம். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்துக்கு என்ன பண்ணணுமா? எண்ணெய் போடணும். எண்ணெய் என்பது பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவியை நம்ம அளவில்லாம வாங்கி தேவன் நிறைய கொடுக்குறாரு. நம்ம வாங்கி அதை போட்டு அந்த கேடகத்தை எப்பவுமே பளபளன்னு கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் பின்னாடி நமக்கு எதிரிகள் தாக்குனா கூட தெரியும், இல்லாட்டி போனா தெரியாது. அப்ப விசுவாசத்தை நம்ம குறைச்சலா இருந்தோம்,
எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம கவனிக்கிறோம், இங்கே ஜாக்கிரதையோடு நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே பந்தியை ஆயத்தப்படுத்தி சொல்லிட்டார், நிறைய பந்தியை ஆயத்தப்படுத்தி தேவன் கொடுத்துட்டு இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பந்திகள் இங்கே நிறைய நமக்கு பரிமாறப்பட்டிருக்க உணவுகள். ஜாமக்காரரை வெய்யுங்கள் அப்படிங்கிறார். ஜாமக்காரரை ஏன் வைக்கணும் அப்படின்னா பாருங்க, ஏசாயா 21:6. ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். பாருங்க, அதாவது ஜாமக்காரனை வை அப்படிங்கிறார். ஜாமக்காரன் வேலை என்னங்க? ஜாமக்காரனை யாருங்க? ஜாமம் காக்கிறவங்க தான் ஜாமக்காரர்கள். அந்த காலத்துல வந்து ஜாமம், முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், இந்த 4 ஜாமம் ஒரு நாள் இரவுல வரும். இந்த இரவு முழுவதும் வந்து பார்க்கும்போது ஜாமக்காரர்கள் ரொட்டேஷன் முறையில், ஷிஃப்ட் முறையில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஜாமக்காரன் வந்து முதல் 2 ஜாமம் பார்ப்பார், அவர் போய் ட்ரெஸ் எடுத்துவார். அவருக்கு அடுத்து ஜாமக்காரன் இன்னொரு 2 ஜாமம் பார்ப்பார். அப்படின்னு அதுக்குள்ள விழிஞ்சிரும். அப்போ அந்த ஜாமக்காரருடைய வேலை என்னன்னா ஜாமம் காக்கிறது. எங்க இருப்பாங்க? அவங்க கோட்டை மேல இருப்பாங்க. கோட்டை எப்பவுமே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் பெரிய பெரிய கோட்டைகள் கொத்தளங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கோட்டை கொத்தளங்கள் மேலதான் ஜாமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே விழித்திருந்து அப்படியே வாட்ச்மேன் என்ன பண்ண வேலை என்னன்னா, வாட்ச்மேனுக்கு வேலை என்னன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். அதாவது திருட்டு போகாம, எதிரிகள் உள்ள நுழையாம. அன்னைக்கு அந்த காலத்துல வந்து ஜாமக்காரருடைய வேலை என்னன்னா, அதாவது ஜாமம் காப்பாங்க. எந்த ஜாமத்துல இருக்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. அதனால வந்து எந்தெந்த எதிரிகள் உள்ள வர்றாங்க, எதிரிகள் நடமாட்டம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜாமக்காரர்கள் தான் மேல இருந்து பார்த்து சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி, பார்க்கறத சொல்லும்படி. பாருங்க, மத்த உள்ளுக்கிற பாருங்க, கோட்டை இதுன்னா, கோட்டை மதிழ்ச்சி வருது இதுன்னா, கோட்டைக்கு உள்ள ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளியே என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப வெளியே என்ன நடக்குன்னு தெரியறதுக்கு யாருன்னா அந்த கோட்டை மதிழ்ச்சி சொல்றது மேல ஜாமக்காரன் நிற்பாங்க. அவங்க தான் வந்து அந்த சைடு என்ன நடக்குங்கிறத பார்த்து உள்ளுக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பிப்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை அப்படிங்கிறார். ஜாமக்காரன் வைக்க சொல்றாரு. இப்ப ஜாமக்காரன் பார்த்து சொல்றாரு, ஏசாயா 21:7. அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடான கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து. பாருங்க, அந்த ஜாமக்காரன் வந்து பாக்குறாரு, ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடியான குதிரைகளையும் குதிரை வீரரையும் பார்க்குறாரு. ஜோடி ஜோடியா குதிரை வீரர்கள் வர்றாங்க, ஜோடி ஜோடியா கழுதைகள் மேல வர்றாங்க, ஜோடி ஜோடியா ஒட்டகங்கள் மேலையும் ஏறி வருகிறவர்களை பார்க்கிறார். ஜாமக்காரன் மிகுந்த கவனமா கவனிச்சுட்டு இருக்கார். அப்ப மிகுந்த கவனமா கவனிக்கிறார். அடுத்த ஸ்டைல் போடுங்க. அப்போ அந்த ஜாமக்காரன் வந்து அந்த கோட்டை மேல நின்று பார்க்கும்போது என்ன அவருக்கு தெரியுதுன்னா, ஜோடி ஜோடியான குதிரை வீரர்கள் வர்றாங்க. குதிரை மேல ஜோடி ஜோடியா குதிரை வீரர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அப்புறம் ஜோடி ஜோடியா கழுதைகள் மேல நிறைய பேர் வர்றாங்க. அடுத்து ஜோடி ஜோடியா ஒட்டகங்கள் மேல நிறைய பேர் வர்றாங்க. இதை வந்து பார்க்கிறார். அதை வந்து மிகுந்த கவனத்தோட கவனிச்சு பார்த்துட்டு இருக்கார். சரிங்களா? அடுத்தது அந்த ஜாமக்காரன் சொல்றார், ஏசாயா 21:8. ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று முழுதும் நான் என் காவலினிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். பாருங்க, அதாவது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலில் நின்று முழுவதும் என் காவல் இடத்துல நான் தரிச்சிருக்கிறேன். ஜாமக்காரனுடைய வேலை என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு அந்த ஜாமக்காரன் சொல்றார். சிங்கத்தை போல சத்தமிட்டு சொல்றார். அவர் பார்க்கிற விஷயங்கள் ஜோடி ஜோடியாக குதிரைகள் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஜோடி ஜோடியான குதிரைகள், ஜோடி ஜோடியாக கழுதைகள், ஜோடி ஜோடியான ஒட்டகங்கள் மேல குதிரை வீரர்கள், ஒட்டக வீரர்கள், கழுதை மேல வீரர்கள் இப்படியாக வர்றாங்க. அப்ப அவர் வந்து பகல் முழுவதும் முழுவதும் பாருங்க, இரவும் பகலும் அவர் காவல்ல தரிச்சிருந்து சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுறார். அப்ப பாருங்க, ஒரு வாட்ச் டவர்ல வாட்ச் பண்றவர் தான் ஜாமக்காரன். நடு சைட்ல பாருங்க, இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த வாட்ச் டவர்ஸ். இந்த மாதிரி எல்லாம் பெரிய உயரமான மேல ஏறி நின்று பார்ப்பாங்க. இந்த மாதிரி கோட்டை கொத்தளங்கள் கட்டி அது மேல ஏறி நின்று அவுட் சைட்ல ஜாமக்காரர்கள் ஜாமம் காப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, கோட்டைக்கு இருக்கிறவங்களுக்கு பாருங்க இப்படிதான் ஜாமம் காப்பாங்க. ஜாமக்காரர்கள் அவங்க வந்து என்ன நடக்குதுங்கிறத அப்படியே மேல வாட்ச் பண்ணுவாங்க. என்ன வருது, எதிரிகளால் ஆபத்து வருதா, யார் வர்றது, யார் போறது, என்ன விவரங்கள் நடக்குங்கிறத தெளிவா பார்த்து அந்த உள்ளுக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. உள்ளுக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படிதான் இவர் எப்படி இருக்காருன்னா, சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுறாரா. அவுட் சைட்ல சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுறாரு. வாட்ச்மேன் அவர் சொல்றார், சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்றார். ஏசாயா 21:9. இதோ
ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தெய்வங்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். பாருங்க, ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல ஏறி இருக்க ஒரு மனுஷன் வரார். குதிரை மேல ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வரார். வந்தோன்னு சொல்றாரு, பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இங்க பார்க்கும்போது பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இதே வசனம் எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்துற விசேஷத்திலையும் என்ன பண்றோம்? பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு நம்ம அங்கேயும் படிக்கிறோம். வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அதாவது ஏசாயால சொல்லப்பட்ட அந்த ஒரு ஜோடு குதிரை மேல ஏறி வந்த மனுஷன், ஒரு மனிதன் வந்து சொல்றாரு, வருகிறான். அவர் சொல்றார், பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இதே வசனம் தான் வெளிப்படுத்தல பாருங்க. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல, ஜோடி ஜோடியா வருதுங்கிறது கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இராது. அப்ப ஜோடி ஜோடியாகத்தான் தேவன் வந்து அவருடைய சத்திய வசனங்களை வச்சிருக்காரு. ஒரு இடத்துல நமக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விடை எங்க இருக்குங்க? இன்னொரு இடத்துல பைபிளே தான் இருக்கு. இப்போ பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தான். பைபிளுக்கு விளக்கம் தேடணும்னா பைபிளை நம்ம தேடி கண்டுபிடிச்சவங்க, வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்ப பார்க்கும்போது ஜோடி ஜோடியாக குதிரை மேல ஏறிக்கிறவங்க வராங்க, கழுது மேல ஏறிக்கிறவங்க வராங்க, ஒட்டகத்து மேல ஏறிக்கிறவங்க வராங்க. ஆனா ஒரு ஜோடி குதிரை மேல ஏறிக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இதுல வந்து குதிரை, கழுதை, ஒட்டகம், இது மூணும் சொல்றாரு. இது மூணு மேல ஏறி வர்றாங்க. ஆனா இதுல வந்து இந்த இடத்துல சொல்றாரு, இதுக்கு முந்தின வசனத்துல ஒரு ஜோடி குதிரை மேல ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து மகா பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு சொல்றார். அதன் விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோடு மோதி உடஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அந்த விக்கிரகங்கள் எல்லாம் தரையோட மோதி உடஞ்சு எல்லாமே சங்காரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார், அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அப்படின்னு என்னன்னா, இதுக்கு பின்னாடி இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அதன் மூலமாக மகா பாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு வரத வந்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த வெளிப்படத்தில் படிக்கிறோம் இல்லைங்க, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் வராருன்னு சொல்லி பார்க்கணும். இந்த தூதன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிகுந்த அதிகாரமுடையவனா வரார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி வர்றாருன்னா, செகண்ட் கமிங்ல மிகுந்த அதிகாரத்தோட வரார், பவர்ஃபுல்லா வரார், வானத்திலிருந்து வரார், பரலோகத்திலிருந்து வரார். அவருடைய மகிமை இந்த பூமி முழுவதும் நிரப்புது. அவருடைய மகிமை சத்திய வெளிச்சம் இந்த பூமியெல்லாம் நிரப்புது. அவர் வந்தன சொல்லக்கூடிய முதல் மெசேஜ் என்னன்னா, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. ஏன் அது விழுந்தது விழுந்ததுன்னா, அது நிறைய தவறுகள் செஞ்சிச்சு. பெயர் சபை என்ன தவறு செஞ்சிச்சுன்னா, அது பேய்களுடைய குடியிருப்பா இருக்கு. அது பேய்களுடைய குடியிருப்பா இருக்குது. சகலவித அசுத்தாருடைய காவல் வீடா இருக்குது. அது வந்து அசுத்தம் அருவருப்பு நிறைஞ்ச சகலவித பறவைகளுடைய கூடுமாயிடுச்சு. ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகளுடைய கூடாயிருச்சு. ஆகாயத்து பறவைகள் எதை அடையாளப்படுத்துகிறது? ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் யாரை அடையாளப்படுத்துகிறது? பேரசபை அமைப்பின் போதகர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு யாருங்க? சாத்தான். அந்த ஆகாயத்து அதிகார பிரபு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் ஆகாயத்து பறவைகள். அந்த ஆகாயத்து பறவைகளுடைய கூடுமாயிடுச்சு மகா பாபிலோன். அதனாலதான் சொல்றாரு, அது வந்து விழுந்தது விழுந்தது. அதை அழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கார். அதான் சொல்றாரு பாருங்க, எப்படின்னா ஏசாயா 21:8 ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ரா முழுவதும் நான் என் காவலின் இடத்தை தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலில் நின்று ரா முழுவதும் என் காவல் இடத்துல தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிடுகிறான். யாரு கூப்பிடுகிறது? இதை படிக்கிறோம் நம்ம இங்கிலீஷ்ல, ஏசாயா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. And he cried, a lion, my lord, I stand continuously upon the watchtower in the daytime, and I am set in my word whole night. பாருங்க, பகல் முழுவதும் இரவு முழுவதும் தரித்திருந்து, என்னுடைய காவல்ல தரித்திருந்து அந்த சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்றார்.
என்னன்னா மகாபாபிலோன் விழுந்துருச்சுன்னு. இப்படியாக ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. அடுத்த சைடில் வாட்ச் டவர்லேருந்து வந்துச்சு. அந்த வாட்ச் டவர்லேருந்து சிங்கத்தை போல கர்ஜனை கொடுத்து அடுத்த சைடு கொடுத்து, அப்போ சிங்கத்தை போல கர்ஜனை கொடுத்து வாட்ச் டவர்லேருந்து வந்த சத்தம் யார் மூலியமா வந்துச்சு? அன்புக்குரிய சகோதர சொல்ல, சிங்கத்தை போல ஒரு கர்ஜனை அடுத்த சைடில். நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அதான் சொல்றாரு. இந்த வசனம் அவருக்கு சொல்லப்பட்ட வசனம் தான். ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலில் நின்று ராம் முழுவதும் நான் என் காவலிடத்தில் தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு சொன்னேன், கூப்பிடுகிறான். அவர் சொன்ன விஷயம் மகாபாபிலோன் விழுந்தது. அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, இங்க நம்ம மகாபாபிலோன் விழுந்ததுன்னு சிங்கத்தை போல சத்தமிட்டு சொல்லிட்டார். யாருங்க? நமது 7ஆம் சபையின் தூதன் சகோதரர், நமது அன்பு சகோதரர் மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள். சிங்கத்தை போல அவருடைய சத்தம் சிங்கத்தை போல இன்னைக்கு வரைக்கும் தொனிச்சுட்டு இருக்குது. சிங்கம் ஒரு கர்ஜனை கொடுத்துச்சுன்னா அந்த காடு முழுவதும் எதிரொலிக்குது. சிங்கத்துடைய கர்ஜனை பாருங்க, அது எங்கேயும் போய் எதையும் வேட்டையாடாது. ஆனால் சிங்கத்துடைய சத்தம் அந்த காட்டுல சத்தம் விட்டா அந்த காடு எதிரொலிச்சு ஒரு இடிமுழக்கம் போல சத்தம் கேட்கு. அது போலதான் இன்னைக்கு இடிமுழக்கம் போன்ற சத்தம் உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்குது. அது இந்த சிங்கத்தினுடைய சத்தம் தான். நமது மூத்த சகோதரர் ரசபருடைய சத்தம் தான். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அவரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கர்த்தர் இயேசு கிட்ட சீசர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உமது வருகைக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லும்போது நிறைய அடையாளங்களை கர்த்தர் இயேசுக்கு சொல்லிட்டு வருவார். யுத்தங்கள் செய்திகளை கேட்பீங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், இப்படி நிறைய சொல்லிட்டு கடைசியில் சொல்றார் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். இது நம்ம மூத்த சகோதரர் ரசபருக்கு சொல்லப்பட்ட வசனம். ஏற்ற வேளையில தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர் விசாரிக்கும்படி வைத்த எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாருன்னா, எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் நமது மூத்த சகோதரர் ரசபர். ஏற்ற வேலைக்கு சத்தியங்கள் மியூட் இன் டியூ சீசன் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டுக்குது. இவர் மூலியமாக நிறைய சத்தியங்கள், கிட்டத்தட்ட 50,000 பக்கங்கள், இவர் எழுதிய பக்கங்கள் மாத்திரம் 50,000 பக்கங்கள் எழுதினார். சிங்கத்தினுடைய கர்ஜனைகள் அவர் மூலியமாக வெளிப்பட்ட சத்தியங்கள், ஏகப்பட்ட சத்தியங்களை அவர் மூலியமாக எழுதி கொடுத்தார். பாருங்க, இவர் மிகப்பெரிய செல்வந்தர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு செல்வந்தராக இருந்தவர் தான். இவங்க அப்பா அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இவங்க வளர்த்தினார். ஆனா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று என்ன செஞ்சா தெரியுங்களா? இந்த சத்திய ஊழியத்துக்காக கொடுத்தார். அவர் தன்னுடைய அத்தனை சொத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா விற்று பொதுவா வச்சு எல்லாம் அதுல இருந்து ஒரு கொஞ்சமா செலவுக்கு மட்டும் வாங்கி, ஊழிய செலவுக்கு மட்டும் வாங்கிட்டு எல்லாவற்றையும் இந்த சத்தியத்துக்காக கொடுத்துட்டார். அன்புக்குரிய சொல்ல, அவர் அப்படி கொடுத்த முடியும்னா நாம் இங்க உட்கார்ந்து இந்த சத்தியத்தை படிக்க முடிஞ்சு, இல்லாட்டி போனா நாம இங்க உட்கார்ந்து படிக்க முடியாது. அப்ப ஏற்ற வேளையில தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்கறதுக்காக தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எஜமான் அவர் ஏற்படுத்தி வச்ச உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் நமது மூத்த சகோதரர் ரசல் பிரதர். அதான் அந்த வாட்ச் டவர் ஜாமக்காரன் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா பாருங்க, அதுல ஜோடியான குதிரைகள் மேல, அடுத்த சைடில் ஜோடியான குதிரைகள் மேல ஏறி இருக்கிற வீரர்களை பார்க்கிறார். ஜோடியான கழுதைகள் மேல, அடுத்த சைடில் கழுதைகள் மேல ஏறி இருக்கிற வீரர்களை பார்க்கிறார். அடுத்து ஒட்டகத்தின் மேல ஏறி இருக்கிற வீரர்களை பார்க்கிறார். அப்போ குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் நமக்கு எதை அடையாளப்படுத்துதுன்னா அடுத்து சத்திய வசனங்களை சத்தியத்தை அடையாளப்படுத்துது. போதகங்கள் இன்னைக்கு சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சொல்ல, இதுல பார்க்கும்போது இதுல குதிரை என்பது கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும், ஒட்டகம் அதை விட கொஞ்சம் கம்மியா, வேகம் கம்மியா தான் போகும், கழுதை அதை விட கம்மியா தான் போகும். ஆனாலும் அன்புக்குரிய சொல்ல, இது மூன்றுமே சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துது. ஒவ்வொரு காலகட்டத்தில் சத்தியம் ஃபாஸ்டா போச்சு குதிரை போல, ஒரு சில காலகட்டத்தில் சத்தியம் ஒட்டகத்தை போல போச்சு, ஒரு சில காலகட்டத்தில் கழுதையை போல போச்சு. ஆனா அதன் மேல ஏறி இருந்த தேவ பிள்ளைகள் உண்மையான சத்தியத்தை கற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியம் காமிச்சாங்க. அதுல ஒரு வீரன் தான் பாருங்க, ஒரு ஜோடு குதிரை மேல ஏறி வந்தார். சிங்கத்தை போல கர்ஜனையிட்டவர், ஃபாஸ்டா பாருங்க. அவருடைய காலங்கள் கம்மிதான், ஆனா அவர் செஞ்ச ஊழியங்கள் பாருங்க உலகமெங்கிலும் போச்சு. இன்னைக்கு பாருங்க திருப்பூர் பட்டணத்துல அந்த சத்தியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம், அவருடைய சத்தியத்தை நம்ம பேசுறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்லு, நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1874 அந்த பூமிக்கு வந்த உடனே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்கள் அவருடைய உண்மையும் விவேகமான ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அவர் மூலியமாக
நிறைய மெசேஜ் வந்துச்சு, நிறைய சத்தியங்கள் வந்துச்சு. அதில் ஒன்றுதான் இந்த பேர் சபைக்கு அழிவு, மகா பாபிலோன் அழிவு. அதுக்குரிய அழிவை குறித்து பேசுறாரு. அதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல அடுத்த சைடு ப்ரோ, வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வசனம் 11-12. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதிய நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. பாருங்க அன்புக்குரிய சகோதரி, வந்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்ட இந்த லாஸ்ட் டேஸ் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியம். இதில் வந்து பரலோகம் திறந்திருக்கு பார்க்குறாரு. அதில் பார்க்கும்போது இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டுச்சு. அங்கே ஒரு வெள்ளை குதிரை காணப்படுது. குதிரை என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது? சத்தியத்தை. அங்கே வெள்ளை குதிரை என்பது உண்மையான பரிசுத்தமான சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எனப்பட்டார். அது மேல ஏறி இருக்கிறவர் என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் வந்து அக்கினி ஜுவாலையை போல சிவந்திருக்கிறார். அக்கினி ஜுவாலை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் வந்து சிவந்திருக்குது. அவருடைய சிரசின் மேல அநேக கிரீடங்கள் இருக்கு. அவருடைய சிரசின் மேல எத்தனை கிரீடங்கள் இருக்கு? அப்போ அவர் சிரசின் மேல அநேக கிரீடங்கள் இருப்பது எதை குறிக்குதுன்னா, அவரும் அவருடைய மகிமையான திருச்செவின் பிள்ளைகளையும் அடையாளப்படுத்து. அவருடைய 144 சரீர அங்கங்கள் அடையாளப்படுத்துது. அப்போ அவருக்கே என்று வேற எதுவும் தெரியாத ஒரு நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அவருக்கே பாடத்தில் பார்த்துக்கிறோம். அடுத்த சைடில் அதாவது சகரியா கண்ட 4 ரதங்களில் இந்த 4 குதிரைகள் 4 ரதத்தில் போகும். பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்க்கும்போது இது எது அடையாளப்படுத்துதுன்னா, திருச்சபை உயிர்த்தெழுதல் மற்றும் திரள்கூட்ட உயிர்த்தெழுதல், முற்பிதாக்கு உயிர்த்தெழுதல், உலகஜன உயிர்த்தெழுதல் குறித்து இந்த பாடத்தில் படிக்கிறோம். இதில் வந்து பார்க்கும்போது இந்த குதிரை மேலே ஏறி இருக்கிறவங்க வந்து பார்க்கும்போது வெள்ளை குதிரை மேலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏறி வந்திருக்காரு. அடுத்த சைடு பாருங்க, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேலே வரார். அவர்கிட்ட அநேக கிரீடங்கள் இருக்குது, அதை அவர் கொடுக்குறாரு. இப்போ பரலோகத்தில் உள்ள சேனைகள் வந்து பரலோகத்துக்கு போகிற சேனைகள். அந்த சேனைகள் வந்து வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். இவங்க யாருன்னா, இந்த வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க? அதாவது வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுது? யாரு வாங்கிக்கிறாங்க? யாருன்னு தெரியலைங்க அப்படிங்கிறீங்களா? யார் வாங்கினது? கொடுத்தாங்களே, வாங்கினீங்களா இல்லையா? நம்ம வாங்கணுமா இல்லைங்களா? அதாவது மென்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்போ? நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவனுடைய நீதிகள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போட்டிருக்கிறோம், வச்சிருக்கிறோமா? இது எப்படின்னா, கல்யாண வஸ்திரம் பாடத்தில் அந்த அதாவது ரஜமான் வந்து தன் மகனுக்கு திருமணம் முடிப்பார். அவர் வந்து கூப்பிடுவார் அழைக்கப்பட்டவங்க, அதாவது அந்த விருந்துக்குன்னு ரெடியானவங்களும் கூப்பிட்றாரு. அதாவது அவர் சொந்தக்காரர் இளைஞர் மதிகள் கூப்பிட்றாரு. இவங்க யார் உயர்ந்தவர்கள் பணக்காரங்களும் கூப்பிட்றாரு. யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்காக எஜமான் என்ன பண்ணார்? போய் வழி சந்தி நான் முச்சந்தி நற்சந்தி நிற்கிறவங்க நடந்து கூட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். உள்ளே கூப்பிட்டு வந்தோன்னா விருந்து சாலை என்ன ஆயிடுச்சு? விருந்தாளிகள் நிறைஞ்சிருச்சு. இப்போ அப்படியே ராஜா வந்து விருந்தை பரிமாறுறது அதெல்லாம் சாப்பிட்றாங்க, அப்படி பார்க்கறதுக்காக வர்றாரு. வரும்போது ஒருத்தங்கிட்ட வந்து கேட்குறாரு, உன்னுடைய சிநேகிதனுடைய வஸ்திரம் எங்கேன்னு கேட்குறாரு. வஸ்திரம் எங்கேன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு? ஒன்று வஸ்திரம் வாங்கலைன்னு சொல்லணும், இல்லை வஸ்திரத்தை வாங்கினா தொலைச்சிப்பட்டன்னு சொல்லணும், இல்லை ஏதாச்சும் கிழிஞ்சிச்சுன்னு சொல்லணும். அந்த சிநேகிதன் என்ன பண்ணார்? நம்மளை மாதிரியே முடிச்சுட்டு இருந்தார். என்னென்னா வஸ்திரம் என்ன வஸ்திரம்னா அது ஒன்றுமே தெரியாமல் நான் முடிச்சது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அவர் பேர் முடிச்சாரு. அவர் என்ன பண்ணார்? இவன் கையங்காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல தூக்கி போட்டிருக்குன்ட்டார் எஜமான். அப்போ இங்கே வந்து வெண்மையும் சுத்தமான வெள்ளை வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தான் வாங்கி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க? அது என்ன வேணும்னு நமக்கே தெரியல. பீரோவில் வச்சுருக்கிறோமா அல்லது ஏதாச்சும் பண்ணிக்கிறோமான்னு தெரியாது. ஆகும்போது தொலைச்சல் மட்டும் கூடாது, தொலைச்சிட்டா அவ்வளோதான். அந்த கல்யாண வஸ்திரத்தை தொலைச்ச நிலைமை தான்.
அன்புக்குரிய சகோதர சொல்ல. அதனால இந்த மெல்லிய வஸ்திரம் தரிச்சு வெள்ளை குதிரை மேல ஏறி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல ஏறி தான் இருக்கார். அப்ப அவருக்கு பின் சென்றார்கள். இவங்க யாருன்னா உண்மையான தேவ பிள்ளைகள். அவங்க போறாங்க. ஆனா இவர்களுக்கு இந்த உலகத்துல பயங்கரமான உபத்திரவம் தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரண்டாம் வருகையில என்ன பண்ணாருன்னா, ஏன் அவர் அக்னி ஜுவாலையோட அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல செவந்திருக்கான். ஒருத்தருடைய கண் எப்ப சவக்கும்? ஒருத்தருடைய கண்ணு பயங்கர கோபம் வந்தா கண்ணு செவந்துடும். அதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல ஜொலிக்குதான். அப்படின்னு அர்த்தம், அவர் பயங்கர கோபத்தில் வந்திருக்கார். ஏன்னா ரெண்டாம் வருகையில வரும்போது எப்படி வந்திருக்காரு? பயங்கர கோபத்தில் வந்திருக்கார். ஏன் பயங்கர கோபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபம் ஆகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். பாருங்க, அதாவது புறஜாதிகளை வெட்டும்படியாக இந்த பூமிக்கு வர, புறஜாதிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வரார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுது. அவருடைய வசனம் தான் அடையாளப்படுத்துது. இருப்பு கோலால் அவர்களை அதாவது பயங்கரமான பராக்கிரமத்தோடு அவர்களை அரசாட்சி செய்ய போறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே இன்னொரு பாடம் கூட பார்க்கலாம் பின்னாடி தேவனுடைய சித்தமானா, அதாவது பழிவாங்கும் நாள். அந்த பழிவாங்கும் நாள்ல ஏதோம் மேல வரக்கூடிய தண்டனை தான். அதாவது தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலை, அது எதை குறிக்குதுன்னா ஏதோம் தான் குறிக்குது. அந்த ஏதோமை மிதிச்சு அவர் என்ன ஆகுதுன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸு பூரா என்ன ஆகுதுன்னா சிகப்பாயிருச்சு. மதுவுள்ள ஆலையை மிதிச்சு என்ன ஆகுதுன்னா, ஆலை மிதிக்கிறதுங்கிறது என்னன்னா, அந்த காலத்தில் ஆலை மிதிக்கிறதுங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னா, அன்னைக்கு திராட்சை பழம், இஸ்ரேல் தேசத்தில் திராட்சை பழம் அறுவடை நடக்குது. அந்த திராட்சை பழத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆலை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஆலையில போட்டு மிதிப்பாங்க. திராட்சை ரசம் அப்படி தான் எடுப்பாங்க. இன்னைக்கு மிக்சியில் கிரைண்டரில் போட்டு அடிச்சு எடுத்துடுறோம். அன்னைக்கெல்லாம் அந்த திராட்சை பழத்தை ஆலையில போட்டு மிதிச்சு தான் எடுத்துடுவாங்க. மிதிச்சு புழிஞ்சு அந்த திராட்சை ஜூஸ் எடுப்பாங்க. அது மாதிரி மிதிச்சு புழிஞ்சு அந்த திராட்சை பழத்தை மிதிச்சா கசங்கி போயிடும். அதெல்லாம் அதுக்கு பூரா சாரில் வெளியே வந்துடும். அது போல என்ன பண்றாருன்னா, தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அந்த ஆலை திராட்சை பழ ஆலை தான். ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா மதுவுள்ள ஆலையா போயிடுச்சு. அந்த மதுவுள்ள ஆலை எதை அடையாளப்படுத்துதுன்னா, அன்புக்குரிய இது ஏதோமே அடையாளப்படுத்துது, பெயர் சபை அடையாளப்படுத்துது. அந்த மதுவுள்ள ஆலை குறித்து படிக்கும்போது சங்கீதம் 75:8 வாசிக்கலாம். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. பாருங்க, கலங்கி பொங்குகிற மதுபானத்தால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கா. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். இங்க பாருங்க, இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் யாருகிட்ட இருக்காமா? யார்கிட்ட இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்குது. அவரு தான் மதுபான பாட்டில், கலங்கி பொங்குகிற மதுபான பாட்டில் கையில வச்சிருக்காரு. அதுல இருந்து வார்க்கிறாருன்னா ஊத்தி கொடுக்குறாரு. அப்படிதானுங்க, வார்க்கிறார் அப்படிங்கிறது என்ன? ஊத்தி கொடுக்குறாரு. ஊத்தி கொடுக்குறாரு யாருக்கு அப்படின்னா, பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவருக்கும் அவர் அதை ஊத்தி கொடுக்குறாரு. துன்மார்க்கர் எல்லாத்துக்கும் அது மது உள்ள அந்த ஆலையிலேருந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் மது வச்சிருக்காரு கர்த்தர். அதை என்ன பண்ணாருன்னா, எல்லா துன்மார்க்கருக்கும் ஊத்தி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கர்த்தர் வார்க்கிறாருன்னு போட்டா அவர் ஊத்தி கொடுக்குறாரா அப்படின்னா இல்லை அன்புக்குரிய சொல்ல. அதாவது தேவன் ஊற்றி தருவாரா, மதுபானம் ஊற்றி தருவாராங்கிற மாதிரி இல்லை. அதாவது அவருடைய சித்தம் என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த மதுவை குடிக்க வேண்டும் என்பது தேவன் அனுமதி கொடுத்துட்டார். அதான் அடையாளப்படுத்துது, அனுமதிச்சிட்டார். அப்ப அந்த மதுவை ஊற்றி கொடுக்கறது யாருன்னா, பாருங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாருங்க, இந்த வேசி தான் யாருன்னா மகா பாபிலோன். அதாவது இந்த அம்மா எங்க உட்காந்துருக்குன்னா, திரளான தண்ணீர் மேல உட்காந்துட்டு இருக்கு. இந்த திரளான தண்ணீர் மேல உட்காந்துட்டு இருக்கிற இந்த வேசி, இந்த அம்மா தான் எல்லாரும் என்னதுன்னா, எல்லா பூமியின் ராஜாக்களும் அதோட வேசித்தனம் பண்ணினார்களே. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அதாவது கான்ஸ்டன்டைன் பேரரசன் ஓவர் நைட்ல கிறிஸ்துவ ஆனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த அவருடைய காலுகளின் கீழே இருக்கிற எல்லா தேசங்களுமே
கிறிஸ்டியானிட்டிக்கு மாறியாச்சு. கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாங்களா தவிர்த்து அந்த புறஜாதி விக்கிரக வணக்கம் அதுக்கு கூட சடங்காச்சாரங்களை விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டியில் பூத்திட்டாங்க. அதுதான் சொல்றார். அந்த அந்த என்னாச்சுன்னா இந்த மகா பாபிலோன் உண்மையான திருச்சபை என்னாச்சுன்னா அது வந்து மகா பாபிலோனா மாறிடுச்சு, அது பேசபையா மாறிடுச்சு. அது திரளான தண்ணீர் மேலே உட்கார்ந்துருக்குன்னா திரளான தண்ணீர்கள் எதை குறிக்கணும்? மக்கள், அதாவது ஜனக்கூட்டம். பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்டியானிட்டி ஜனங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனங்கள் மேலே அந்த வேசி உட்கார்ந்துருக்குன்னா அவங்க கட்டுப்பாட்டில் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு, மகாபாபிலோன் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அந்த மகா வேசி என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மது அதை ஊற்றி அவருடைய வேசித்தனமாகிய மதுவால பூமியினுடைய குடிகள் பாருங்க, எல்லா ராஜாக்கள் குடிகள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு போய் சொன்னா இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு எல்லா ஜனங்களும் அந்த வேசி கொடுத்த மதுவினால குடிச்சிட்டு அதனுடைய மது போதையில் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு யாரு நம்ம போய் அவங்ககிட்ட போய் உண்மை சத்தியத்தை சொன்னா நம்மளைத்தான் தப்பா நினைப்போம். நம்மளைத்தான் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளைத்தான் வந்து ஏதோ தவறான உபதேசம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நம்மளை வந்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. அந்த மகா வேசி அடுத்த சைட பாருங்க எல்லாருக்கும் மூத்தி குதிச்சு எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா குடிச்சிட்டு அந்த மதுவை குடிச்சிட்டு, அதாவது அசத்தியம். மது என்பது என்னன்னா அசத்தியம். கர்த்தருடைய பாத்திரத்தில் மது ஊத்தி வச்சு நடத்துனீங்கன்னா கர்த்தருடைய பாத்திரம் என்பது உண்மையான சத்தியம், பரிசுத்தமான சத்தியம். அந்த சத்தியத்துல நம்ம என்ன பண்ணிச்சுன்னா கர்த்தருடைய பாத்திரத்துல மதுவை ஊத்திச்சு. இப்ப மதுவை ஊத்தினா என்ன ஆகுன்னா மது குடிச்சாங்கன்னா அவங்க புத்தி மயங்கிடும், அவங்களால வந்து ஸ்டடியா எதுவும் யோசிக்க முடியாது, தள்ளாடுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தள்ளாடி நடப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஒட்டுமொத்த பேர் சபைகளும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அந்த மதுவை குடித்து அந்த வேசியின் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வேசி வந்து பாருங்க இன்னைக்கு எல்லா ஜனங்களையும் வாசிக்கிற எல்லாருமே இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. வெளிப்பத்தில் 17-15 கூட வாசிக்கிறோம். பின்பு அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயோ? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். ஆமா, ஒட்டுமொத்த பாருங்க இன்னைக்கு இந்த மகாபாபிலோன் இந்த ஆர்சி அமைப்புகள் பார்க்கும்போது தொடர்ந்து ரொம்ப காலம் இந்த பூமியில தேவ பிள்ளைகளை வந்து மிகுந்த கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் பாருங்க உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாங்க. காரணம் என்ன? வேசியின் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் அந்த தண்ணீர் தான். அந்த தண்ணீர் மேல தான் நம்ம உட்காந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுமே இந்த அம்மா கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு, அதாவது இந்த பெருசபையின் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ இதுக்கு ஒரு காலம் வந்துச்சு. அது எப்படின்னா வெளிப்படத்தில் 17-16 படிக்கிறோம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அதாவது இது என்ன ஆகுன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த ஆர்சி அந்த ரோமன் கத்தோலிக் அமைப்பு என்ன ஆச்சுன்னா, அதாவது கிபி 1799 என்ன நடந்துச்சுங்க? 1799 யாராவது சொல்லுங்க. போப் மார்க்கத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். யாரு? நெப்போலியன் போனபார்ட். நெப்போலியன் போனபார்ட் வந்து என்ன பண்ணார்னா போப் 6ஆம் பயசை கைது பண்ணார். கைது பண்ணி அவரை வந்து அடிச்சு கைது பண்ணி ஜெயிலில் போட்டார். இப்படியாக என்னாச்சுன்னா அந்த பேச ஏதாவது முடிஞ்சானா இல்லை, அதுக்கடுத்து புரொட்டஸ்டன்ட் அமைப்புகள் வந்து தலையெடுத்துச்சு. இவர்கள் என்ன ஆனாங்கன்னா அடுத்த சைடில் அதாவது அந்த ரோமன் கத்தோலிக் ஆர்சி அழிஞ்சு போனாலும் அது இன்னைக்கு மீண்டும் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னாச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த புரொட்டஸ்டன்ட்கள் இன்னைக்கு தலையெடுத்து இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இணைஞ்சலாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு தான் வந்து ஒரு அழிவு கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாரு? அழிவு வருங்கிறார், தூமாவின் பாரம் சொல்றார். அதான் சொல்றாரு பாருங்க, வெளிப்படத்தில் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புள்ள இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண பேச ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவாங்க. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து கத்தாம ராஜா மக்களால் அவர் அவரோட வந்து யாரும் நிக்க முடியாது, அவர்களை ஜெயிச்சிருவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது யாருன்னா அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து 144,000 பேர் அவங்க கத்தரோட கூட இருந்து இந்த மாபெரும் யுத்தத்தை முடிக்க போறாங்க.
அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா இந்த பெருசபை அமைப்புகளுக்கு ஒரு அழிவு கொடுக்க போறார். அது எப்படி என்ன பண்ண போறாருன்னா, அது எப்படி அழிஞ்சு போகும், அதான் தூமாவின் பாரம் என்னன்னா, இந்த தூமா என்பது இந்த பெருசபை அமைப்புகள் இவங்களுக்கு ஒரு பாரம் என்ன கொடுக்குறாருன்னா, தள்ளி விட்டுருவேன், ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பாக இருக்கும்னு படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:21. அப்பொழுது வல்லமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போம். அதாவது இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு பலமுள்ள தூதன் ஒருவன், ஆச்சரியப்படுத்துமே, பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லையொத்த, அதாவது எந்திரக்கல், இந்த மாதிரி ஒரு பலமுள்ள தூதன் வந்து பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்துல வீசிட்டார், கடல்ல போட்டுட்டு சொல்றாரு, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாக, இந்த கல் எப்படி தண்ணீர வேகமா போய் விழுந்து மூழ்கி ஒண்ணுமில்லாம போச்சோ, அது மாதிரி அந்த தண்ணி கடல்ல அந்த கல்லை போட்ட என்ன ஆகும், அந்த கல் அப்படியே ஆழத்துல போய் காணாம போயிடும், அவ்வளவுதான். அது காணப்படாமல் போயிடுச்சு. அதுபோல மகா பாபிலோனும் இந்த எந்திரக்கல்லை போல காணப்படாமல் போயிடும், வேகமாய் தள்ளுண்டு காணப்படாமல் போயிடும். அப்போ இந்த மகா பாபிலோன் அடுத்த இல்லை ஒரு மாபெரும் அழிவு வரப்போகுது, அதான் சொல்றார். அப்போ மாபெரும் அழிவு வரப்போகுது. அப்போ நாம படிக்கிறோம் இங்க ஏசாயா 21:11. தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இங்க வந்து எப்படி பேசப்பைக்கு ஒரு மாபெரும் மழை வந்து எந்திரக்கல்ல கடல்ல மூழ்கிச்சுன்னா காணாமல் போதோ அது போல போயிடும். அது சொல்றாரு, தூமாவின் பாரம் சேயரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது. இரவு என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அப்ப சாயங்காலம் என்பது இரவு பகுதி, இரவு பகுதியில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இரவு பகுதி. இந்த இரவு பகுதி முடிஞ்சாதான் என்ன ஆகுங்க, இரவு பகுதி முடிஞ்சாதான் விடியற்காலம் வரும். விடியற்காலம் சூரியன் வரக்கூடிய காலம், அது விடியற்காலம் சூரியன் வந்தால் தான் விடியற்காலம் வரும். அப்போ ஜாமக்காரன் தான் தெரியும், ஜாமக்காரன் தான் கோட்டை மேல இருப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்குற, இரவு எவ்வளவு சென்றது. ஜாமம் காக்கிறவங்க தான் ஜாமக்காரங்க, அவர் தான் டைம் சொல்லுவார். நாம எந்த காலத்துல எந்த ஜாமத்துல இருக்கிறோங்கிறது, முதல் ஜாமமா, 2ஆம் ஜாமமா, 3ஆம் ஜாமமா, 4ஆம் ஜாமான்னு ஜாமக்காரன் தான் சொல்லுவார். அப்போ தூமாவின் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு சேயீரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரன் இரவு எவ்வளவு சென்று போச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஜாமக்காரன் சொல்றாரு, என்ன பதில் சொல்றாருன்னா, விடியற்காலம் வருகிறது. என்ன சொல்றாரு, விடியற்காலம் வருது, ராக்காலம் வருது. என்ன சொல்றாரு, விடியற்காலம் வருது, ராக்காலம் வருது. அது எப்படி விடியற்காலம் ராக்காலம் ரெண்டு சேர்ந்து வருமா? விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. நீங்க கேட்க மாட்டதானா, திரும்பி வந்து கேளுங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், விடியற்காலம் வருது, ராக்காலம் வருகிறது. அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அடுத்த சைடு போடுங்க தம்பி. அதுல பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவே. இந்த ரோடு, அந்த ரோட்டில் பார்க்கும்போது நிறைய கோட்டைகள் கட்டி இப்படி இருக்கும். இதுல வந்து பார்க்கும்போது கவனிங்க, அடுத்த சைடு, அதாவது இது ஒரு ஹைவே. இந்த ஹைவேல வந்து அந்த காலத்துல வந்து போகக்கூடிய எரிகோ பட்டணம் போகக்கூடிய மிக முக்கியமான வழி, சேயீர்லேருந்து எரிகோக்கு போற வழி. சேயீர்லேருந்து எரிகோக்கு போற வழியில வழிப்போக்கர்கள் நிறைய தங்கியிருப்பாங்க. அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து நடந்து தான் போகணும். இன்னைக்கெல்லாம் பஸ் வசதி வாகன வசதியெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். அப்படி போகும்போது அங்கங்கே வந்து இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா தங்கி இருந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா வழியில் வந்து காட்டு பகுதியாக இருக்குது, துஷ்ட மிருகங்கள், சிங்கம், புலி, கரடியெல்லாம் இருக்கும். அதனால் வந்து ஆபத்து இருக்குது, திருடர்கள் பயமெல்லாம் இருக்குது. அதனால் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல தங்கியிருப்பாங்க. அதனால் அந்த காலத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய சத்திரங்கள், சாவடிகள் கட்டியிருப்பாங்க. நம்ம ஒரு 10-20 வருஷம் முன்னாடி கூட பார்க்கும்போது இந்த பெரிய பெரிய நகரங்களோடு பார்க்கும்போது சத்திரங்கள் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த வழிப்போக்கர்கள் வந்து தங்கி அங்கே இரவு நேரம் ஆயிடுச்சு தங்கி இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போவாங்க. அப்போ இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து பாருங்க, இது ஒரு கோட்டை. இந்த ரோடு வந்து கீழால இருக்கு, கோட்டை பாருங்க எவ்வளோ வைட்டா இருக்கு. இப்போ இந்த வழிப்போக்கர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து மேலே கோட்டையாக்குறதுனால ரெண்டு பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கு. அதனால வந்து அங்கே வெளிச்சம் தெரியாது, விடிஞ்சா கூட சூரியன் வந்து வராது. இப்போ இவங்களுக்கு வந்து கீழே படுத்துக்கிறவங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தெரியுமான்னு தெரியாது.
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே படுத்துக்கிறவங்க விடிஞ்சிருச்சா விடியலையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் தெரியாது. இன்னைக்கு நம்ம கட்டிக்கும் போது வாட்ச் கிடையாது, செல்போன் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே இவர் அந்த கோட்டை மேலே இருப்பார் ஜாமக்காரன், அவனை தான் கேட்பாங்க, சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க, ஜாமக்காரன் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா எத்தனை மணி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜாமக்காரன் வந்து அங்கே மேலேன்னு சொல்லுவார். அப்போ தான் அவருக்கும் தெரியும், கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இருட்டாவே தான் இருக்கும். மேலே இருக்கிற ஜாமக்காரனுக்கு தெரியும் சூரியன் உதயமாகி வர்றது, வெளிச்சம் தெரியும், அவருக்கு தெரியும். ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் வந்தால் கூட இந்த கோட்டையெல்லாம் தாண்டி சூரியன் மேலே வந்தால் தான் இவர்களுக்கு வெளிச்சம் தெரியும். அது வரைக்கும் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, அதில் இந்த கோட்டை மதில் சுவத்து மேலே இருக்கார் ஜாமக்காரன். அவருக்கு சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, வெடிஞ்சிருச்சு. அவருக்கு வெடிஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க, அடுத்து நெக்ஸ்ட் கீழே இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து அங்கே வெளிச்சம் தெரியாது, அவங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும். அதனால் கீழே இருக்கிறவங்க வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, அதாவது என்ன நேரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஜாமக்காரன் என்ன சொல்றாருன்னா, அதாவது விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. அவருக்கு விடிய காலம் வந்தாச்சு, அது கீழே ராக்காலமாக இருக்குது. இப்போ விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மாட்டாதானா, திரும்பி வந்து கேளுங்கிறார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ என்னன்னா விடியற் காலம் வந்தாச்சு, ஆனால் ராக்காலம் இருக்கு. இது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த த டே ஆஃப் லார்ட், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அது மப்பும் மந்தாரமான நாள். அப்புறம் கர்த்தருடைய நாள் 2 பாட்டா இருக்கு. அடுத்த கர்த்தருடைய நாள் வந்து 2 பாட்டா இருக்கு. ஒன்று வந்து பெரிதும் பயங்கரமான நாள், இன்னொரு பாட்டு வந்து பெரிதும் பிரகாசமான நாள். இது 2 பாட்டா இருக்கு. அப்படி ஆரோட அரசாட்சி என்பது 2 பாட்டா இருக்கு. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அந்த நாள்ல வந்து எப்படி இருக்குன்னா, அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாள் தான் அது பெரிதும் பயங்கரமான நாள். ஆனா பெரிதும் பிரகாசமான நாள், அது சூரியன் வெளிவந்துடும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் கண்ணுக்கு தெரிய மாதிரி வந்து ஆட்சி இங்கே செய்வார். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் பிரகாசமான நாள், பெரிதும் பிரகாசமான நாள். அப்போதான் பாருங்க, கர்த்தருடைய நாள் என்பது 1000 வருட அரசாட்சி 2 பாகமா இருக்கு. ஒரு பாகம் வந்து இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் அந்தாரமான நாள். அப்படின்னா அந்த இருள் நடக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா ஜாமக்காரருக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, ஜாமக்காரர் மேல இருக்காரு, மேல இருக்கிறவர் கீழே பார்த்தா என்ன தெரியும்? இருட்டும் தெரியும், மேல நினைக்கிறார் அங்க என்ன தெரியும்? சூரியன் உதயமாய் அந்த வெளிச்சமும் தெரியும். அவருக்கு 2மே தெரியும், வெளிச்சமும் தெரியும், இருட்டும் தெரியும். அப்ப இருட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள், அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சத்தியங்கள் எதுவுமே தெரியல. அவங்க அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜாமக்காரருக்கு மட்டும் தெரியுது, மேல இருந்து பார்க்கறாங்க, வெளிச்சமும் தெரியுது. அப்படின்னு என்னதுன்னா, சூரியன் வந்தாச்சு. சூரியன் யாருங்க? நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிரசன்ஸ் இந்த பூமியில வந்துருச்சு. அந்த சூரிய கதிர்கள், அதனுடைய வெளிச்சங்கள் அவருக்கு தெரியுது, ஜாமக்காரனுக்கு தெரியுது, ஆனா மற்றவங்களுக்கு தெரியல. அதான் சொல்றாரு, விடிய காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்க கேட்க மானதானா, திரும்பி வந்து கேளுங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரிங்க, ஜாமக்காரன் யாருன்னு? நம்ம தான் ஜாமக்காரன். நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜாமம் கேட்கறவங்க இன்னைக்கு உலகத்தில் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு இது எந்த காலம் சொல்ல தெரியுமா? தெரியாது. நம்ம கேட்ட நாம என்ன பண்ணுவோம்? நாம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நாம சொல்ல முடியும். அப்ப நாம தான் ஜாமக்காரர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் சொல்லுது, யோயேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஆமாங்க, அதாவது கர்த்தருடைய நாள் வருகிறது, அது வந்து இருளும் அந்தகாரமான நாள். முதல் பாட்டு இருளும் அந்தகாரமான நாள், முதல் பாகம். அது மப்பும் அந்தாரமான நாள், அதுதான் வந்து கர்த்தருடைய நாள்ங்கிறது. 2 பாகம் சொன்னா பெரிதும் பயங்கரமான நாள், பெரிதும் பயங்கரமான நாள். அந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கிற அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அப்போ இந்த சூழ்நிலைகள் வந்து பார்க்கும்போது அந்த நாளை குறித்து சகரியா தீர்க்கதரிசின்னு சொல்றார். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 6-7. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருக்கும் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல.
ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். பாருங்க, அதாவது இங்க அந்த இதே தூமாவின் பாரத்துல அந்த ஜாமக்காரன் சொன்ன விஷயத்த சொல்றாரு. விடுகாலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கு. ஒருவேளை மப்புமா இருக்குமா? அப்படின்னா இருட்டா இருக்குங்கிறார். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. பாருங்க, அதாவது பகலும் இல்லை, இரவும் இல்லை, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகுங்கிறார். அப்போ இது இந்த காலகட்டத்தை தான் குறிக்குது, நாம் வாழ்ந்துக்கிற காலகட்டம். அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர், இப்போ நமக்கு மட்டும்தான் தெரியும் இது பகல் காலம் வந்தாச்சுன்னு தெரியும். ஆனால் இருட்டும் இங்கே இருக்குங்கிறது தெரியும். அப்போ இது மப்பும் மந்தாரமான நாள், இருளும் மந்தகாரமான நாளாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிதும் பிரகாசமான நாளுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாருங்க, அதாவது பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்யணும், ஆனால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது பயங்கரமான ஒரு இருட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் எந்திரிச்சு நகர மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இருட்டில் எந்திரிச்சு எந்த ஒரு மூமெண்ட்டும் கூட இருக்காது. அதுபோல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இந்த பூமியில் வரப்போகுதுன்னு கர்த்தர் அன்னைக்கு சொன்னார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த ராக்காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தை வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பகற்காலம் இருக்கு மட்டும் நம்ம கிரியை செய்யணும். நம்ம பகற்காலத்தில் நம்ம இருக்க நமக்கு சத்திய வெளிச்சத்துக்கு கொடுத்துட்டார். நாம் என்ன பண்ணோம்னா இப்போ கிரியை செய்யணும். அன்புக்குரிய சகோதரர், அடுத்த சைடு போடுங்க. ஒரு மாபெரும் ராக்காலம் இந்த பூமியில வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, அதான் சொல்றாரு. அடுத்து இதுதான் இந்த ராக்காலம், சுழன்று அடிக்கக்கூடிய மாபெரும் உபத்திரவ காலம் வரப்போகுது. அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா சங்கீதம் 91:5 இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர், மாபெரும் அழிவுகள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். பாருங்க, ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள் குறிக்குன்னா மக்களுடைய எழுச்சி. அடுத்த சைடு இந்த பூமி எதிர்ச்சிங்கிறது சோசியல் எவாலுவேஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய பூமி எதிர்ச்சி மூலமாக இன்னைக்கு நிறைய லாஸ் ஆகுது. அதுபோல் இந்த பூமியில் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய புரட்சிகள் வெடித்து மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. மாபெரும் ட்ரிபுலேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்த இல்லை நல்லா சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். பகற்காலம் இருக்கு மட்டும் நாம் இப்போ கிரியை செய்யணும். இன்னைக்கு நாம் கிரியை செய்யக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. இப்போ நாமளும் கிரியை செய்ய முடியாமல் போக போகுது. அப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால நம்ம இன்னைக்கே ரச்சனைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு. இப்போவே தான் நமக்கு இந்த வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்யணும்னு கர்த்தர் சொன்னார். அதே போல தான் நம்மளை அனுப்பிக்கிறார் பிதாவாகிய தேவன். நம்ம என்ன தெரிந்து கொண்டிருக்கார். எதுக்கு தெரியுங்களா? அவருடைய கிரியை செய்யறதுக்காக. ஏன்னா நம்ம பகற்காலம் இருக்கு மட்டும் தான் செஞ்சிடணும். இல்லாட்டா ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் நம்ம மாட்டிட்டு வச்சுக்கங்களேன், ஒரு மகா உபத்திரவ காலம் வந்துச்சுன்னா அப்போ யாருமே வேலை செய்ய முடியாது. அவ்வளோதான், யாருமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடக்கூடாது, உலகத்தின் காரியங்களை நோக்கி நம்ம போகக்கூடாது. அதான் சொல்றாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து லூக்கா 12:15 15 பாசிங்க. லூக்கா 12:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அதாவது பொருளாசை உள்ள ஜனங்கள் அங்க இருந்தாங்க. அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு ஊமை சொல்றார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கிறார். ஏன்னா ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தா கூட அது அவனுக்கு ஜீவன் இல்லைங்கிறார். ஆமா, திரளான ஆஸ்தி கோடி கோடியா சம்பாரிச்சு கடைசியில உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டா என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒரு ஊமையை சொல்றார். லூக்கா 12:16 16 மற்றும் 17 அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. பாருங்க, அதாவது ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நிறைய நிலம் இருக்கு, அது நல்லா விளைஞ்சிருக்குது. இப்போ அவன் தானியம் நல்லா விளைஞ்சோன்னே இதை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, என்னுடைய தானிய களஞ்சியங்கள் எல்லாம் பத்தாது அப்படின்னு என்ன பண்ணான்னா 18 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள் நான் இடிச்சு பெரிதாக கட்ட போறேன், எனக்கு நிறைய விளைஞ்சிருச்சு,
நிறைய நான் சம்பாரிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ண என்ன தானியத்தை வைக்கிறதுக்கு இடமெல்லாம் போச்சு, அதனால் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிய களஞ்சியமாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை அங்கே நான் அந்த பொருளெல்லாம் அங்கே நான் சேர்த்து வைப்பேங்கிறாரு. அப்போ சொல்லிட்டு சேர்த்து வச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு 19 வருஷத்தில், பின்பு அவர் சொல்லுவாராம், எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்க, நம்மகிட்ட வந்து நிறைய பணம் இருந்துச்சுனாலும் நமக்குள்ள என்ன சொல்லணும்னா இனி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நமக்கு நாமே சொல்லுவோம் இல்லைங்க. கோடி கோடியாக பணம் நம்மகிட்ட கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இனி நமக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்குவோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணுவாராமா, ஆத்மாவே உனக்காக அடுத்த வருஷம் 19 வருஷம் அநேக வருஷங்களுக்காக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, உனக்காக நான் நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டேன், நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவுடன் சொல்லுவேன் என்று சிந்தித்து கொண்டானா. அந்த ஐஸ்வர்யம் நிறைய சம்பாரிச்சு உனக்கு வச்சுட்டேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவாரான். அந்த ஐஸ்வர்யன் வந்து அவ்வளோ பெரிய தானிய கிடங்கு உருவாக்கி அவனுக்கு நிறைய பொண்ணு போல சேர்த்து வச்சிட்டார். அப்படி சேர்த்து வச்சவன் வந்து சந்தோஷமா நான் வாழலான்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் திடீர்னு அவனுக்கு ஒரு அலைவு வந்துச்சு, என்ன பண்ண முடியும் பாருங்க. அதாவது லூக்கா 12:20 வாசி. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு மதிகேடனேங்கிறார் தேவன். மதிகேடனே, நீ பணம் பணம் பணம்னு சொத்துன்னு அது பின்னாடி போனையே, அது சேர்த்து வச்சியே, உனக்கு அவனை பார்த்து சொல்றாரு நீ மதிகேடன் அப்படிங்கிறார். அப்படின்னா புத்தி இல்லாதன்னு சொல்றாரு. அப்ப புத்தி உள்ளவர்கள் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. புத்தி இல்லாதவங்க தான் சொத்து சுகம் வீடு காடு போயிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும். இந்த நைட் நான் உன்னை எடுத்துட்டேன்னா, உன்னோட உயிரை நான் எடுத்துட்டேன்னா, உன்னுடைய சொத்தெல்லாம் யாருக்கு போயிடுச்சு? நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர்த்து பார்த்துருக்குறோம். நிறைய பேர் இந்த பூமியில் இருந்தாங்க, எல்லாம் கோடி கோடியே சம்பாரிச்சாங்க, திடீர்னு செத்து போயிட்டாங்க. அவங்க சொத்தெல்லாம் என்னாச்சு? ஆளாலும் கடிச்சுக்கிறாங்க. எனக்கு தான் உனக்கு தானே, அவங்களுக்கு பிள்ளை குட்டிகளும் இல்லை, அவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. அது வேறோட இதாயிருது. நிறைய பேர் பாருங்க கோழிகளே சம்பாதிச்சு சொந்த பந்தம் கூட இல்லாமல் செத்து போயிடறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே கிடக்குது. நீ நிறைய சொத்துக்கள் இந்த பூமியில் நிறையா அனாமத்தாக கிடக்குது, யாருடையது ஆகுது, வேற ஒருத்தர் வந்து அப்படியே வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றாரு, மதிகேடனே, உன்னுடைய ஆத்மா இந்த நைட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா நீ சேர்த்ததெல்லாம் யாருடைய ஆகும் அப்படிங்கிறார். இப்படிதான் நிறைய பணக்காரங்க இன்னைக்கு பூமியில வாழ்ந்தாங்க, மறிச்சாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் சொல்றாரு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்க பூமியில பொக்கித்து சேர்க்கக்கூடாது, இங்க பூச்சியும் துருவும் அழிச்சிடும், நல்லா பல்லவத்தில் பொக்கித்து சேர்க்க சொல்றாரு. அதான் லூக்கா 12:21 வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப தேவனிடத்துல நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணுமா? அப்ப தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா பாருங்க, அதாவது தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் வந்து பூமியை சொத்து அது மேல வந்து ஆசை வைக்க மாட்டாங்க. தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறாங்கிறார். அப்ப தனக்காக சொத்து சேர்க்கிறவன் வந்து தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருக்க மாட்டான். அப்ப அதனாலதான் சொல்றாரு, அதாவது நமக்கு இந்த பூமியில வந்து சொத்துக்கள் தேவையில்லை, தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேவனுடைய அவரிடத்துல நம்ம ஐஸ்வர்யனா இருக்கணும்னா அங்க அவருடைய காரியங்களுக்கு நம்ம அதிகமாக செய்யணும். அன்புக்குரிய சொல்ல அதான் சொல்றாரு, நம்ம பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும். எப்படி சேர்க்கிறது? இந்த பூமியில தேவனுடைய காரியங்களுக்காக நிறைய செலவு செய்யும் பொழுது அது பரலோகத்துல நம்ம பொக்கிஷத்துல டெபாசிட் ஆயிருக்கு. அதனால அன்புக்குரிய சகோதரர் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம இருளில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மதியரன் தான் புத்தி இல்லாம பொழைச்சு அவன் என்ன ஆயிட்டான்னா அவன் சொத்தெல்லாம் என்னாச்சும் போச்சு, அவ்வளவுதான், வேற ஒருத்தனுடைய ஆயிருது. ஆனா அதே நேரத்தில் வந்து அன்புக்குரிய நாம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்துல நம்ம ஐஸ்வர்யனா இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். உலகத்துக்கு ஐஸ்வர்யனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ஒரு பார்க்கும்போது அன்புக்குரிய சாசத்துல 1 யோவான் 2:18 வாசிக்கலாம். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துங்க பாருங்க. அன்னைக்கு வந்து இந்த ஏதோ அதுக்கு தண்டனை தான் தூமாவின் பாவம் என்பது ஏதோ கொடுக்க தண்டனை. அவங்க ஏன் அந்த தண்டனை கொடுத்தாருன்னா தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பிரச்சனை பண்ணாங்க, தேவ பிள்ளைகளை துன்புறுத்தி கொலை செஞ்சாங்க. அதனால தேவன் வந்து அவங்களுக்கு அளவு கொடுத்தாரு. அதனாலதான் சொல்றாரு, இது பிள்ளைகளை இது கடைசி காலமா இருக்கு, நமக்கு இங்க நிறைய உபத்திரங்கள் பெருசவையினால வரப்போகுது.
இன்னும் போக போக மிகுந்த உபத்திரவம் வரப்போகுது. இது வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல தான் இருக்கிறோம். போக போக இந்த பேசவைகளால நமக்கு இன்னும் உபத்திரங்கள் அதிகம் வரப்போகுது. அதான் சொல்றாரு அவர், அதாவது அந்த கிறிஸ்து அமைப்பினால நமக்கு நிறைய உபத்திரங்கள் வரப்போகுது. அதனால அது கடைசி காலம் என்று அறிஞ்சிருக்கிறோங்கிறார். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எந்த சூழ்நிலையும் வந்து பயப்படக்கூடாது. தேவன் நம்மளோடு இருக்கார். அதான் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 21:10. ஏசாயா 21:10. என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க சொல்றாரு இங்க நமக்காகத்தான், என் போரடிப்பின் தானியமே. என் போரடிப்பின் எப்ப போரடிப்பேன்? போரடிக்கிறது எப்ப நடக்குது? போரடிக்கிறது என்பது நல்லா வயல்ல விளைஞ்சிச்சுன்னா அதை அறுத்து கொண்டு வந்து அதை அறுவடை செய்யும் போது அது போரடிக்கிறது. போரடிக்கிறது அந்த தாவரத்துல இருந்து அந்த செடியிலிருந்து மணியை பிரிச்செடுக்கிறது. அதான் சொல்றாரு நம்மளை பார்த்து, என் போரடிப்பின் தானியமே, என் போரடிப்பின் தானியமே. தானியம் தான் நமக்கு வேணும், பதற தேவையில்லை. அதுபோல பிதாவாகிய தேவனுக்கு நம்ம தானியமா இருக்கிறோம். என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேல் தேவனாகிய சேனையின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேங்கிறார். அப்ப இன்னைக்கு என்னாச்சுன்னா ஒரு அறுவடை காலத்துல இருக்கிறோம். எத்தனாம் அறுவடை காலத்துல இருக்கிறோம்? எத்தனாம் அறுவடை காலம்? 2ஆம் அறுவடை காலத்துல இருக்கிறோம். முதல்ல அறுவடை கர்த்தர் இயேசு கிறிஸ்து காலத்துல முடிஞ்சுச்சு. இப்ப 2ஆம் அறுவடை காலத்துல அவர் 2ஆம் வருகையில வந்து அவர் பண்ணிட்டு இருக்கார். அதான் சொல்றாரு மத்தேயு 13:30. மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவரை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுற்றிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ கோதுமையும் என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்க என்பார். அப்போ பதர் வந்து களைகளை வந்து என்ன பண்ணுவாங்க? களைகளை பிடுங்கி கட்டுகளை கட்டி சுட்டு வச்சிருவாங்க. ஆனா கோதுமை என்ன பண்ணுவார்? களஞ்சியத்தை சேர்ப்பார். அப்ப நம்ம இங்க களையா கோதுமையாங்கிறத முக்கியம். ஏன்னா அறுவடை காலத்துல இருக்கிறோம். இப்ப அறுப்பு காலத்துல அறுக்கிற பிரதான அறுவடையார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அறுக்கிறவர்களை நோக்கி, அறுக்கிறவர்கள் இங்க ஒரு குரூப் அறுத்துட்டு இருக்கிறாங்க, உண்மையான தேவ பிள்ளைகள் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப கோதுமையா என்ன பண்றாரு? தனியா பிரிக்கிறார், களையை தனியா பிரிக்கிறார். கோதுமை களஞ்சியத்துக்கு போயிடும், களைகள் வந்து சுட்டரிக்கிற அக்கினிக்கு போயிடும் நமக்குரிய சொல்லு. அதனால சொல்றாரு லூக்கா 17:34. லூக்கா 17:34. அந்த ராத்திரியில ஒரே படுக்கையில படுத்திருக்கிற 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்படின்னு அர்த்தம். அந்த ராத்திரி அப்படின்னா இது ஒரு இரவு காலம். ஒரே படுக்கை என்பது எதை குறிக்குதுங்க? நாம இளைப்பாடுற இடம் இந்த சத்தியம், இந்த படுக்கை. இதுல இருக்கக்கூடிய 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்படின்னா அன்புக்குரிய எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே படுக்கையில இருக்கிறோம், ஒரே படுக்கையில இளைப்பாறிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க யார் திருச்சபையா போறது, யார் கைவிடப்படுறது, அதான் நமக்கு முக்கியமான சூழ்நிலையா இருக்கு. அப்ப நாம வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறவங்களா இருக்கணும். ஏன்னா கைவிடப்பட்டுட்டா அவ்வளவுதான் நிலைமை, அந்த மகா உத்தர காலத்துல மாட்டிடுவோம். அதெல்லாம் சொல்றாரு படுக்கையில நம்ம எல்லாம் படுத்துட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, நம்ம வந்து ஜாமக்காரர், நம்ம வந்து எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்தவர்களா இருக்கிறோம், காலத்தில் உணர்ந்தவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம எச்சரிக்கையோடு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா சீக்கிரமாக கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம் பெரும் பிரகாசமான நாள் வரப்போகுது. அதான் சொன்ன சங்கீதம் 89:12. சங்கீதம் 89:12. சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். அப்ப வடக்கையும் தெற்கையும் நீங்க உண்டாக்குனீங்க, தாபோரும் சிஸ்டர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். ஆமா, அதாவது வடக்கு தெற்கு இதை குறிக்குன்னு பாக்குறோம். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமத்தை கம்பீரிக்கும். அரசு போடுங்க. இந்த சைடுல வந்து வடக்கும் தெற்கும் தேவனுடைய நாமத்தை கம்பீரிச்சு துதிக்குமா. அடுத்து சொல்றாரு பாருங்க சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது அப்படின்னா சொல்றாரு. சங்கீதம் 48:2 பரதேசியுள்ள சியோன் பர்வதம் பருப்பிமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குது, அதுவே மகாராஜாவின் நகரம் அப்படிங்கிறது. அப்படின்னா வடக்கு தெற்கு எதை குறிக்குதுங்க? வடக்கு என்பது பரலோகம், தெற்கு என்பது பூமி எனக்கு பாதப்படி, வானகம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப வடக்கு தெற்கு, தெற்கு என்பது பூமியை குறிக்குது. வடக்கையும் தெற்கையும் தேவன் தான் உண்டாக்குனார். தாபோரும் எர்மோனும் அது வட இல்லை தென்னல்லை, ரெண்டுமே தேவனுடைய நாமத்தை விளங்க கம்பீரிக்குமா. எல்லாமே ஒட்டுமொத்த ராஜ்யமும்
தேவனுடைய கட்டுப்பாட்டுல வந்துருன்னு சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம வாழ்ந்துக்கிற காலப்பகுதியானது இப்பொழுது மிகுந்த ஒரு உபத்திரவங்கள் வரக்கூடிய காலம். இந்த பேரசபை அமைப்புகளுக்கும் உலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவு கொடுக்கக்கூடிய காலத்துல நாம் இருக்கிறோம். அதுல வந்து பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த உபத்திரவங்கள் அதிகமா தான் இருக்கு. அதான் சொல்றாரு லூக்கா 21:28 நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது இப்படியாக உலகம் முழுவதும் ஒரு அழிவுகளை கொண்டு போறார். ஏன்னா இவங்க வந்து இந்த ஏதோ செஞ்ச காரியம் வந்து உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய தவறு செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அழிவு கொடுக்க போறார். மகா பாபிலோன் விழுந்தது, அதாவது தூமாவின் பாரம். அப்ப அவங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகுது. அந்த ஒரு அழிவு நடக்கும்போது இந்த பூமியில மிகப்பெரிய ஆபத்துக்கு சூழ்ந்து தான் இருக்கும். நமக்கும் பெரிய ஆபத்து இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சொல்றாரு, அதாவது லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமாங்க, அதாவது நம்ம இப்ப செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அதாவது நம்ம மீட்பு எப்படி இருக்குங்க, சமயமா இருக்குது. அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும், நிமிர்ந்து பார்க்கணும். நிமிர்ந்து பார்க்கறதுன்னா நம்ம குமிஞ்சிட்டு இருந்தா என்ன தெரியுங்க, பூமி தான் தெரியும், பூமிக்குரிய காரியங்கள் தான் தெரியும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் வேஸ்ட். அதனால சொல்றாரு, நீங்க நிமிர்ந்து பாருங்க. நிமிர்ந்து பார்த்தா என்ன தெரியுங்க, வானம் தெரியும். வானம்ங்கிறது பரலோகம் தெரியும். அப்ப பரலோகத்துல இருக்கிற பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெரிவாங்க. அல்லா சொல்றாங்க, அன்புக்குரிய சகோதர சொல்ல, அதாவது நீங்க நிமிர்ந்து பாருங்க. நம்ம மீட்பு சமயமாயிடுச்சு. நம்ம கடைசி காலத்துல கடைசி நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மாபெரும் முக்கிய கோபத்தோட கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். அவர் வந்து இந்த பேரசபை அமைப்புகளுக்கும் உலகத்திற்கும் ஒரு மாபெரும் அழிவை தரப்போறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதனால நீங்க வந்து உங்க மீட்பு சமயம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்ப தலைகளை உயர்த்த சொல்லும் போது தலைகளை நம்ம வந்து பரலோகத்துக்கு உயர்த்தணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் சொல்றாரு ஏசாயா 21:10 என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய திருவிழத்தில் படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 21:10 போரடிக்கப்பட்டு களத்தில் சிதறி கிடக்கும் என் மக்களே பாருங்க. அதாவது அந்த நம்ம டிரான்ஸ்லேஷன்ல படிக்கும்போது என் போரடிப்பின் தானியமேன்னு போட்டிருந்துச்சு, என் களத்தின் கோதுமையேன்னு போட்டிருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, திருவிழத்தில் படிக்கும்போது போரடிக்கப்பட்டு களத்தில் சிதறி கிடக்கும் என் மக்களே. களத்துல சிதறி கிடக்கிறோம். நம்ம இப்போ அங்கங்க சிதறி கிடக்கிறோம். தமிழ்நாட்டுல, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல அங்கங்க சிதறி கிடக்கிறோம். இப்ப போரடிக்கப்பட்டு களத்துல சிதறி கிடக்கும் என் மக்களே, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவனிடமிருந்து கேட்டவற்றை நான் உங்களுக்கு அறிவித்துள்ளேன். ஆமா, அவர்கிட்ட கேட்டதை நமக்கு சத்தியமா சொல்லப்பட்டிருக்கு. ஜாமக்காரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாமும் ஒரு ஜாமக்காரங்க தான். நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூத்த சகோதரர் எல்லாம் ஜாமக்காரங்க தான். அவங்க எல்லாம் சொல்லிட்டு போய்க்கிறாங்க அந்த விஷயங்கள். நம்ம களத்துல சிதறி கிடக்கிறோம். இப்ப போராடப்பட்டு களத்துல அறுவடை ஆகப்பட்டு அங்க கிடக்கிற அன்புக்குரிய சகோதரர் அடுத்த சைடுல போராடிக்கப்பட்டு களத்துல இருக்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க அறுவடையாகி கலைஞத்துல போய் சேர்க்கணும். நல்ல அடுத்த சைடு நல்ல கோதுமை மணியாக இருந்தா தான் களத்துல போய் சேர்த்து வர எஜமான். அதான் சொல்றாரு பாருங்க, இந்த ஒரு அறுவடை என்பது 2ஆம் அறுவடை எங்க நடக்குங்கிறாருன்னா இங்கேதான் நடக்குது. எப்படி நடக்குங்கிறாருன்னா ஏசாயா 24:12 அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்து நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரோ நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அதாவது அன்புக்குரிய சகோதரர், இது நமக்கு சொல்லப்பட்ட வசனம் தான். அக்காலத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவாரா, ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். அப்படின்னு அறுவடை செய்வார். இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். நம்ம ஒவ்வொருவராக அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்படணும். அதுக்குதான் இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார், நம்மளை கொண்டு போய் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கறதுக்காக. அதெல்லாம் சொல்றாரு, இந்த களஞ்சியத்தில் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? ஏசாயா 27:13 அக்காலத்திலே பெரிய எக்காலம் மோதப்படும். அப்பொழுது அசீரிய தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். அப்போ அக்காலத்துல என்பது அவருடைய ராஜ்யத்துல பாருங்க. அதாவது போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே நீங்க வந்துருங்கன்னு சொல்றாரு. உண்மையான திருச்சென் பிள்ளைகள் எல்லாம் அறுவடையாகி கலைஞர் சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் வரும். அக்காலத்துல பெரிய எக்காலம் மோதப்படும், பெரிய எக்காலம் மோதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்துல, அசீரியா என்பது தேவனுக்கு விரோதமான ஜனங்கள், அப்படியே உலகத்தை அடையாளப்படுத்துது. அசூரியா தேசத்துல சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்துல தோற்றப்படப்பட்டவர்களும் அது உலகத்தை தான் குறிக்குது. அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் வந்து எல்லாரும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்துல கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையான தேவனை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள். பூமி கர்த்தரை அறிவால் நனைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கணும்.
ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக தேவன் என்ன பண்ண போறான்னா, இந்த உலகத்துக்கு இந்த பேச அமைப்புக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து என்ன பண்ண போறாரு, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறார். இப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்புக்குரிய சகோதரர், நாம போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே நம்மளை கூப்பிடுறாரு. இப்ப கலையத்துல சேரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தின் காரியங்கள் நம்ம நோக்காம நமது மீட்பு சமயமா இருக்கிறதுனால நம்ம தலைகளை உயர்த்தி நம்ம பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து அவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் பாருங்க, அவர் நிறைய ஜாமக்காரை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அந்த ஜாமக்காரர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கேட்கணும். கேட்டு நாம என்ன பரிசுத்தப்படுத்திக்கணும். இன்னும் நம்ம தயார்படுத்திக்கணும். ஏன்னா வசனம், கடைசி வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 12:36 தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். நாம எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இப்போ அதாவது தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, எஜமான் வந்து கல்யாணத்திலிருந்து தட்டுவார். தட்டுறோன்னு கதவை திறக்கணும். எப்பொழுது வருவார்னு காத்துட்டு இருக்கிற ஒரு மக்கள் போல இருக்கணுமா. ஒரு மணப்பெண் அந்த மணவாளன் வந்து கூப்பிட வருவார். வரும்போது அந்த பெண் எப்படின்னா கதவை போட்டு உள்ள இருக்கும். மணவாளன் வந்து கூப்பிட வரைக்கும் எப்ப வருவார் காத்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மணப்பெண். அது போல அந்த மனுஷர் போல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த மணவாட்டி போல, அதாவது தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது, இப்ப கல்யாணத்திலிருந்து தட்டினார்னா உடனே அவர் திறக்கணும். உடனே கதவை திறக்கணும். அப்படின்னு அர்த்தம், கதவுக்கிட்டே ரெடியா நிக்கணும். எஜமான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன கதவை டக்குன்னு திறந்துடணும். டக்குன்னு திறந்து அவரை கூட போய் சேர்ந்துடணும். ஆனா இங்க வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதான் சொல்றாரு, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற அந்த ஒரு அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும். எப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம அதை வந்துட்டாரு, இப்ப நம்ம அவரோட சேரணும். இப்ப கதவை திறந்தா மட்டும் போதும். இப்ப கதவை திறந்தோம்னா நம்ம மணவாளனோட சேர்ந்துடலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் வந்து கதவுக்கு வெளியே நின்று கூப்பிடுறார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறார். எனக்கு வந்து கதவை திறன்னு கூப்பிடுறாரு. இப்ப பிரியமே, ரூபவதியே, என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமையே நல்லா கூப்பிடுறாரு. எல்லா சத்தம் நம்ம காது விழுகுதா இல்லைங்களா? எல்லா சத்தம் விழுகுது. விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? கதவை திறக்காமையே இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கதவை திறக்காம கடின மனதோட இருந்தோம்னா லாஸ் நமக்கு தான், அவருக்கு கிடையாது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் வந்து கூப்பிடுவாரு, மணவாளியே, புறாவே, உத்தமையே கூப்பிடுவாரு. ஆனா கதவை திறக்க லேட்டாச்சு என்ன பண்ணுவார்? கதவை திறக்க லேட்டாச்சு என்ன பண்ணுவார்? மணவாளன் போயிடுவார். அப்ப கதவை திறந்து பார்த்தோம்னா மணவாளன் இருக்க மாட்டார். அப்ப நாம தான் வந்து வருத்தப்பட வேண்டியது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, புத்தி உள்ள கண்ணிகள், புத்தி இல்லாத கண்ணிகள். புத்தி உள்ள கண்ணிகள் அதாவது எண்ணெயை தீவிட்டு இருந்தனால உடனே உள்ள போயிட்டாங்க. ஆனா புத்தி இல்லாதவங்க என்னாச்சுங்க? எண்ணெய் இல்ல, போய் வாங்கிட்டு வரப்ப என்னாச்சுங்க? கதை வரப்பட்டாச்சு. அவர் மீண்டும் வந்து கெஞ்சி கதறி கத்தி எங்களுக்கும் திறக்கணும்னு கேட்கும்போது என்ன சொன்னாரு? உங்களை நான் அறியேன் அப்படின்ட்டார். அறியேன் சொல்லிட்டார். அதனால அப்பேற்பட்ட வார்த்தை நம்ம வாங்கக்கூடாது. அறியேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கு? அப்படின்னு உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டா, நம்ம வந்து உங்களுக்கு நல்லா அறிமுகமான நபர் வந்து நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டா, அந்த மாதிரி நம்ம வந்து போயிடக்கூடாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்ம வந்து எச்சரிப்பா இருந்து கல்யாணத்துல இருந்து எஜமான் வந்து எப்ப வேணாலும் தட்டுவார். இப்ப கல்யாண சீசன் ஆரம்பிச்சா இல்லையா? கல்யாண சீசன் ஆரம்பிச்சாச்சு. இப்ப மணப்பெண்ணாகி நாம என்ன பண்ணணும்? மேக்கப் போட்டு அழியாத அலங்கரிப்பு போட்டு நம்ம என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்தோம்னா தட்டின உடனே நம்ம திறந்துருவோம். ரெடி இல்லைனாக்க நம்ம திறக்க மாட்டோம். அதனால உடனே நம்ம ரெடி ஆகணும். நிறைய சத்தியம் கொடுக்குறார். அதை நம்ம ஆபரணங்களா போட்டு நம்ம தகுதிப்படுத்தி கொண்டு எஜமானன் தட்டும்போது அரிசி இல்லை, உடனே நம்ம அவருக்கு ஆயத்தமாகி போகணும். அன்புக்குரிய சொல்ல இதுதான் வந்து எஜமான் பிரியப்படுற ஒரு நம்ம மேல அவர் வந்து எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால அன்புக்குரிய சொல்ல கல்யாண சீசன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சைட் போட்டு முடிச்சிடும். அந்த கல்யாண சீசன்ல நாமோ நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு மணவாளனோடு சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.